கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரர் யாவருக்கும் நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். விசேஷ விதமாய் நம்முடைய சென்னை பட்டணம் தமிழ்நாட்டிலே ரொம்ப பெரிய ஒரு ஊர். தமிழ்நாட்டில் மாத்திரமில்லை, இந்தியாவிலையும் எடுத்துக்கிட்டால் ஒரு மிகப்பெரிய ஒரு பட்டணமாய் இருந்தாலும் கூட இதில் எத்தனையோ கிறிஸ்துவ ஜனங்கள் இருந்தாலும் இந்த நாளிலும் கூட ஒரு சிறு மந்தையாய் நம்மை பிரித்தெடுத்து நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய வெளியேற பெற்ற சத்தியங்களையும் அவருடைய ரகசியங்களையும் அவருடைய திட்டங்களையும் நாம் அறிந்து கொள்வதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிற நம் பிதாவாகிய தேவனுக்கு நம் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தினால் துதிகளையும் நன்றிகளை ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து கொண்டு நம்ம வழக்கமாக தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்க இந்த அடிப்படை வேதாகம சத்தியத்திற்குள் நம்ம கடந்து செல்வோம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற நம்மளுடைய தாரக மந்திரத்தோடு நம்ம அந்த பாடத்துக்குள்ளே கடந்து செல்வோம். சகோதரர் சொன்ன விதமாக நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற இந்த பாடத்துடைய தலைப்பு யோர்தான் நதி அப்படின்ற தலைப்பில் கீழே தான் நம்ம இன்னைக்கு ஒரு பாடத்தை பார்க்க போகிறோம். இந்த யோர்தான் நதி அப்படின்றது நம்ம புதுசாக கேள்விப்படுற ஒரு பெயருங்களா? இல்லைங்களா? அடிக்கடி நம்மளுக்கு நல்ல ஒரு பரிச்சயமான ஒரு பெயர், கேள்விப்பட்டிருப்போம், நிறைய முறை படிச்சிருப்போம் யோர்தான் அப்படின்ற வார்த்தையை. ரெண்டாவது, அதிக முறை நம்ம வேதத்தை எடுத்து பார்க்கும்போது நிறைய இடங்களில் யோர்தான் அப்படின்ற ஒரு வார்த்தை பதிவு செய்யப்பட்டிருக்கு இல்லைங்களா? அப்போது வேதத்தில் பார்த்திங்கன்னா ஒரு வார்த்தை ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்கள் ஒரு முறை பதிவு செய்யப்பட்டாலே அது ஒரு முக்கியத்துவத்தை குறிக்குது. ஆனால் அந்த யோர்தான் அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோமா நிறைய இடங்களில் யோர்தானை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ யோர்தானில் ஏதோ ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வுகள் இருக்குது அப்படின்றத தேவன் அதுக்குள்ளே அவருடைய தெய்வீக திட்டத்தை வச்சிருக்கார் அப்படின்றத தான் நம்ம இன்றைக்கி இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பதாக இந்த யோர்தானுக்கு சில சிறப்புகள் இருக்குது. யோர்தான் நதிக்கு அந்த சிறப்புகள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல என்னன்னு பார்க்கும் பொழுது, இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமையாக இருந்து அவங்கள தேவன் அங்கேருந்து வெளியே கொண்டு வந்து வனாந்திர பிரயாணத்தில் கொண்டு வந்து அவங்க கடைசியாக பார்த்தீங்கன்னா எதுக்குள்ளே அவங்க காலடி எடுத்து வைக்கிறாங்க? கானான் தேசம் இல்லைங்களா? அந்த கானான் தேசத்துக்குள்ளே இயேசுவாவுடைய தலைமையில் அவங்க உள்ளே நுழையிறாங்க. அப்படி நுழையிறதுக்கு முன்னாடி அவங்க எதை கடந்து போகிறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த யோர்தான் நதியை கடந்து தான் அவங்க அந்த கானான் தேசத்துக்குள்ளே அவங்க போகிறாங்க. அது மாத்திரமில்லை, எலிசா அவங்களுடைய காலகட்டத்தில் கூட அந்த யோர்தான் நதியை தங்களுடைய சால்வையில் அடித்து அந்த யோர்தான் நதியை பிளக்க வச்சுருக்காங்க. இது ஒரு விசேஷமான ஒரு காரியமாக இருக்குது. அது மாத்திரமல்ல, இந்த யோர்தான் நதியை பற்றி நதியில் நடந்த ஒரு சம்பவத்தை நம்ம இன்னொரு பாடத்தில் கூட நம்ம பார்த்துருக்கோம். ஒருத்தர் போய் அந்த யோர்தான் நதியில் மூழ்கி எந்திரிக்கிற ஒரு நிகழ்வுகள் ஞாபகம் இருக்குங்களா? நாகமான், இந்த நாகமான் போய் குஷ்டரோகியான நாகமான் அந்த யோர்தானில் மூழ்கி எந்திரிக்கும் பொழுது அவர் எப்படி ஆகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய தோலெல்லாம் ஒரு குழந்தையை போல மாறிச்சு அப்படின்ற மாதிரி நம்ம அந்த ஒரு நிகழ்வு கூட படிக்கிறோம். அது மாத்திரமல்ல, எல்லாவற்றுக்கும் சிறப்பு சேர்க்கிற வண்ணமாக நம்முடைய அருமை இரட்சகர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோர்தானில் தான் என்ன பண்ணார்? தேவனுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார், ஞானஸ்தானம் எடுத்தார் அப்படின்ற பல சிறப்புகளோட இந்த யோர்தான் நதி இருக்குது. இந்த யோர்தான் நம்ம வேதத்தில் பார்க்கும்போது நதிகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம ஆதியாகமத்தில் எத்தனை நதிகள் நம்மளுக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குன்னா 4 நதிகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு இல்லைங்களா? அதில் 2 அழியாமல் இருக்குது. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த யோர்தான் நதி இன்னைக்கு வரைக்குமே அப்படியே இருக்குது. யோர்தான் நதி இன்னைக்கு வரைக்குமே இருக்குது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தேசத்துலேருந்து கூட யோர்தான் நதியில் தான் போய் பேப்டிஸ் எடுக்கணும்னு எத்தனையோ பேர் போயிட்டு வராங்க இல்லைங்களா? எத்தனையோ பேர் அங்கே போய் இயேசு கிறிஸ்து பேப்டிசம் ஞானஸ்தானம் எடுத்த இடத்துலையே நம்மளும் எடுக்கணும் அப்படின்னு கூட போயிட்டு வராங்க. அப்படி இன்னைக்கு வரைக்கும் இந்த யோர்தான் நதி எல்லாத்துக்கும் ஒரு சாட்சியாக அந்த யோர்தான் நதி இருக்குது. இந்த யோர்தான் நதி எங்கே இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜோர்டான் அந்த தேசத்துலேருந்து ஆரம்பித்து அப்படியே வருது எங்கெங்கே முடிகிற ஒவ்வொரு இடத்துலையும் என்ன நடக்குது அப்படின்றத நம்ம முழு விவரமாக இன்றைக்கி இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம். இந்த யோர்தான் நதி பார்த்திங்கன்னா உருவாக்குற ஒரு இடம் எது அப்படின்னு பார்க்கும்பொழுது ஹெர்மோன் மலை. இந்த ஹெர்மோன் அப்படின்ற மலையில் தான் யோர்தான் உருவாகி அங்கேருந்து தான் அந்த நதியை ஆரம்பிக்குது யோர்தான். இந்த ஹெர்மோன் மலை எப்படியாப்பட்ட இடமா இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது கடல் மட்டத்திற்கு மேல் 9230 அடி மேலே இருக்குது. கடல் மட்டத்திலிருந்து 9230 அடி மேலே இருக்குது.
இந்த எர்மோன் மலை வந்து எதால் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனியால் நிறைந்த ஒரு மலையாக அந்த மலை இருக்குது. இந்த எர்மோன் மலையிலேருந்து இந்த பனி உருகி கீழே வரும்பொழுது எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 நதிகள் மாதிரி 4 ஃபால்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, நீர்வீழ்ச்சிகள், அது மேலேருந்து வரும்போது அந்த கட்டம் ஒன்று போட்டிருக்கு ரெட் கலரில், அதை பார்த்தா தெரியும். ஒரு 4 பிரிவுகளாக வந்து ஒரு இடத்துல சேர்ந்து கீழே வந்து ஒரு நதி, ஒரு ஏரியா ஃபார்ம் ஆகுது. அதாவது ஹெர்மோன் மலை, அந்த ஹெர்மோன் மலையிலேருந்து அந்த பனிகள் உருகி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4ஆக வந்து ஒரு இடத்துல ஜாயிண்ட் ஆகி கீழே வந்து ஒரு ஏரியா உருவாகுது. அந்த ஏரிக்கு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹூலா ஏரி அப்படின்ற பெயர். எங்கேருந்து எர்மோன் மலையிலேருந்து கீழே அந்த தண்ணி வந்து விழுகிற இடத்துல ஒரு ஏரி, அதுக்கு வந்து ஹூலா ஏரி அப்படின்ற பேர். இந்த இடம் தான் அந்த ஹூலா ஏரி அப்படின்ற இடம். இந்த தண்ணி வந்து 4 நதிகளாக வந்து ஒரு இடத்துல சேர்றது வந்து அந்த இடம். அங்கேருந்து இந்த ஹூலா ஏரி வந்து என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எங்கேருந்து வருது அப்படின்றத நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். எர்மோன் மலை அங்கேருந்து வருது, வந்து எதில் கலக்குது, அதாவது அந்த ஊலா நதியில் ஏரியில் ஃபார்ம் ஆகி அங்கேருந்து இந்த தண்ணி எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேகமாக, அதாவது அந்த ஊலான்ற இடத்துல இருந்து ஏரியிலேருந்து மறுபடியும் கீழே வருது. அது கீழே வரும்பொழுது எப்படி வருதுன்னா பயங்கர ஃபோர்ஸாக, அது ஒரு செங்குத்தான ஒரு இடம், இந்த செங்குத்தான இடத்துல கீழே பயங்கர ஃபோர்ஸாக வருது. அப்படி வரும்பொழுது இந்த இடையில இருக்க குப்பைகள் கூலங்கள் எல்லாத்தையும், அதாவது இந்த ஊலா ஏரி வந்து எப்படியாப்பட்டதுன்னா ஒரு அமைதியான ஒரு இடம். அந்த இடத்துல வந்து இந்த எர்மோன்லேருந்து வர தண்ணிகள் வந்து ரொம்ப சுத்தமாக வந்து அந்த இடத்துல நிற்கிது. அந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியானதும் ஒரு தெளிந்த நீரோடையாகவும் இருக்குது அந்த ஹூலா. அங்கேருந்து கீழே வேகமாக ரொம்ப ஃபோர்ஸாக அந்த தண்ணி கீழே வரும்பொழுது என்ன ஆகுதுன்னா சில குப்பைகள் சில எல்லாத்தையும் அப்படியே சேர்த்து கொண்டு வந்துடுது. அது சேர்த்து வந்து சேர்ற இடம் எப்படி, எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா கலிலேயா கடல் அப்படின்றோம். ஆக்சுவலாக கலிலேயா அப்படின்றது கடல் கிடையாது, அது ஒரு பெரிய ஏரி. அதில் கடலில் என்னென்ன நடக்குமோ, கடலில் அலையெல்லாம் எழும்புது இல்லையா, அந்த மாதிரி அதில் கூட அலையெல்லாம் எழும்புறனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலிலேய கடல் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போது யோர்தான் எங்கே ஆரம்பிக்குது? ஹெர்மோன் மலையில் ஆரம்பித்து கீழே 4ஆக பிரிஞ்சு, அதாவது 4 பிரிவுகளாக வருது. வந்து ஒரு இடத்துல வந்து ஒன்று சேரும் பொழுது அந்த ஹூலா ஏரி அந்த இடத்துல வந்து ஒன்று சேருது. அங்கேருந்து மிகவும் வேகமாக செங்குத்தான இடத்துல வந்து கீழே வருது. வந்து எங்கே சேருது அப்படின்னு பார்த்தோமா இந்த கலிலேயா ஏரியில், கலிலேய கடலில் வந்து சேருது. சேர்ந்து அப்படியே நிற்கிதான்னு பார்த்தா அங்கேருந்து வந்து என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துல சேர்ந்து மறுபடியும் அந்த தனி கலிலேய கடல்லேருந்து எங்கே வருதுன்னா வெளியே வருது. கிட்டத்தட்ட ஒரு 60 மைல்கள் வந்து கடந்து எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வளைந்து இப்படி இந்த வளைவுகள் இருக்குல்ல, இந்த மாதிரி வளைஞ்சு கடைசியாக இது ஒரு இடத்துல வந்து சேருது. எந்த இடம் அப்படின்னு பார்த்தோமா 60 மைல் இப்படி வளைஞ்சு வந்துடுது. வந்துட்டு கடைசி இது சேரக்கூடிய இடம் எது அப்படின்னு பார்க்கும் பொழுது சவக்கடல் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் நம்ம வேதத்தில் படிச்சிருக்கோம், இன்னும் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா. அந்த சவக்கடல் அப்படின்ற ஒரு விஷயத்தை படிச்சிருக்கோம்ல. நீங்களாம் ரொம்ப அப்படியே அமைதியாக இருக்கீங்க, ரொம்ப அதாவது ஏதோ புதுசாக கேட்குற மாதிரி அமைதியாக இருக்கீங்க. நம்ம புதுசாக இதெல்லாம் வந்து நம்மளுக்கு பழக்கப்பட்ட ஒரு பெயர் தான் இல்லைங்களா. இப்போ சவக்கடல் அப்படின்ற இடத்துல வந்து கலக்குது. இப்போ இந்த சவக்கடலில் வந்து யோர்தான் நதியிலேருந்து வர தண்ணி வளைஞ்சு வர தண்ணி இந்த சவக்கடலில் வந்து கலந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு ஒரு கொஸ்டின் வச்சா என்ன சொல்லலாம்? இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்குது. சவக்கடலில் வந்து கலந்துருது இந்த தண்ணி. யோர்தான் நதி வந்து அங்கேருந்து நிறைஞ்சு வெளியே வரும்பொழுது வளைஞ்சு பார்த்திங்க. இந்த வளைவுகள் எதுக்கு வளைஞ்சுன்னு அடிக்கடி சொல்கிறோன்னா இதிலெல்லாம் சில காரியங்கள் இருக்குது. வளைஞ்சு நெளிஞ்சு வந்து சவக்கடலில் கலக்குது. இந்த சவக்கடலில் கலக்கிற தண்ணீர் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வெளியே போகிறதில்ல. வர தண்ணி பூரா வந்துட்டு இருக்கு இன்னைக்கு வரைக்கும். அதாவது ஒரு நாளைக்கு 60 லட்சம் டன் தண்ணீர் அந்த சவக்கடலுக்குள்ளே போகுதுங்களாமா. என்ன ஆகுதுன்னே தெரியல, எங்கேயும் வெளியே அவுட்புட் வர்றதே இல்லை. வர தண்ணி எல்லாம் என்ன ஆகிட்டு இருக்குன்னா அந்த கடலுக்குள்ளே போயிட்டே இருக்கு. அந்த கடல்ல இருந்து இன்னும் ஒரு சொட்டு தண்ணி கூட மற்ற இடத்துக்கு என்ன ஆகல போகல. இப்பவும் போய் பார்த்தோமா நம்மளுக்கு தெரியும் இன்னைக்கு வரைக்குமே அதே ஒரு நிலைமையில தான் இருக்கு. இந்த சவக்கடல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ எர்மோன் மலைன்னு பார்க்கும்பொழுது அது கடல் மட்டத்திற்கு மேல் எவ்வளோ அடி உயரத்தில் இருக்குன்னு பார்த்தோம். 9900 இல்லை பிரதர், 9230 அடி மேலே இருக்குது.
ஆனால் அந்த சவக்கடல் பார்த்தீங்கன்னா 1300 அடி கடல் மட்டத்திற்கு கீழே இருக்குதாமா. புரியுதுங்களா? ஹெர்மோன் மலை வந்து 9230 அடி மேலே இருக்குது, பயங்கர உயரத்தில் இருக்குது. சவக்கடல் வந்து 1300 அடி கீழே இருக்குது, கடல் மட்டத்திற்கும் கீழே இருக்குது. அப்போ ஏதோ ஒரு காரியம் வந்து தேவன் இதற்குள்ளே அடக்கி வச்சிருக்கார் அப்படின்றது இதுக்குள்ளேயே நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போது இந்த யோர்தான் நதி அப்படின்றது இதுதான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல ஆரம்பித்து வருது, வந்து ஒரு இடத்துல ஃபார்ம் ஆகி அங்கேருந்து மறுபடியும் வந்து ஒரு இடத்துக்கு வந்துடுது, வந்து கடைசி அந்த சவக்கடலில் முடியும் பொழுது இந்த சவக்கடல்லேருந்து அந்த தண்ணி எங்கே போகுது, என்ன ஆகுது அப்படின்னு இன்ன வரைக்கும் யாருமே எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. ஆனால் எவ்வளோ தண்ணி வந்தாலும் சவக்கடல் உள்வாங்கிட்டே இருக்குது. வர தண்ணி இன்னைக்கு வரைக்கும் உள்வாங்கிட்டே இருக்கு. அப்போ இந்த யோர்தான் நதி இது சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தில் தேவனுடைய தெய்வீக திட்டத்தை ஏதோ ஒரு காரியத்தை அதுக்குள்ளே வச்சிருக்கார். வைக்கலன்னா இப்போ பாருங்களேன், இந்த சவக்கடல்ன்ற ஒரு இடத்துல வந்து இன்னைக்கு வரைக்கும் தண்ணி உள்ளே வருது, வாங்கிக்குது தண்ணியை. ஆனால் வெளியேற்றுறதுலன்னா நினச்சி பார்க்க முடியுதா? இதை இந்த தண்ணி எங்கே போகுதுன்னு தெரியல. என்னதான் இருந்தாலும் ஓரளவுக்கு நிறைஞ்சிருச்சுன்னா என்ன ஆகுது? கடல்லையே தண்ணி கொஞ்சம் அதிகமாக கொந்தளிச்சதுன்னா என்ன ஆகுது? ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடுது இல்லைங்களா? ஆனால் இந்த இடத்துல மட்டும் தண்ணியே வெளியே வராமல் இன்னும் உள்வாங்கிட்டே இருக்கு. அப்போ தேவன் இதற்குள்ள ஏதோ ஒரு விஷயத்தை மறைச்சு வச்சிருக்கார். இந்த யோர்தான் நதி சம்பந்தப்பட்ட ஒரு காரியத்துக்குள்ள ஏதோ ஒன்று மறைச்சு வச்சிருக்காரு. இப்போ வாசிக்கலாம். ரோமர் 1:20. ரோமர் 1:20. எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. எப்படி என்றால் காணப்படாதவைகளாகிய, அதாவது காணப்படாதவைகள்னா என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு மறைப்பொருள் இருக்கு அதுக்குள்ள இல்லைங்களா? அதை வந்து நம்மளுக்கு அவ்வளோ சீக்கிரம் அது கண்ணுக்கு தெரியாது. காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டு இருக்கிறவர்களினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும் அப்படின்றார். அப்போ காணப்படாத ஒரு விஷயத்தை கூட தேவன் என்ன பண்றாரம்மா? வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறார். யாருக்கு அப்படின்னும் பொழுது வெளிப்படுத்துதல்ல ஒரு வசனம் வரும் 21:6. தாகமா இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்னுடைய ஜீவ தண்ணீர் உள்ள நீரூற்றை இலவசமாய் கொடுப்பேன் அப்படின்னு ஒரு வசனம் வரும். அந்த மாதிரி யார் யார் அந்த தாகமாக வந்திருக்குமோ அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ண போறாரம்மா? வெளிப்படுத்த போறார். அப்படி வெளிப்படுத்திட்டதுக்கு அப்புறம் வந்து இந்த கடைசியில் வசனம் முடியுது, ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன எப்படி புரிஞ்சுக்கலாம்? என்னங்க? அதாவது எதுவுமே எனக்கு இந்த விஷயமெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்றதுக்கு வழி இல்லை இல்லைங்களா? அப்போ இந்த ஒரு இதில் கூட, இந்த ஒரு யோர்தான் நதி அப்படின்ற ஒரு காரியத்தில் கூட ஒரு விஷயத்தை தேவன் இன்னைக்கு நம்மளுக்கு வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறார். இப்போ நம்ம மறுபடியும் ஒவ்வொன்றா பார்த்துடலாம். அப்படின்னா ஹெர்மோன் மலையில் ஆரம்பிக்குது யோர்தான் இல்லைங்களா? ஹெர்மோன் மலை எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்? மிகுந்த உயரமான ஒரு இடம். எவ்வளோ உயரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடல் மட்டத்தில் இருந்து 9230 அடி உயரத்தில் இருக்கு. மிகவும் உயரமான இடம். இப்போ மலைகள் அப்படின்னாலே ஏதோ ஒரு சம்பவத்தை குறிக்கிற மாதிரி நம்ம ஆல்ரெடி பாடங்கள் பார்த்துருப்போம். இவ்வளோ பாடங்களை பார்க்கும்பொழுது ஓரளவுக்கு நம்ம கெஸ் பண்ண முடியும் இல்லைங்களா? மலைகளை பற்றி சொல்லும் பொழுது ஏதோ ஒரு சம்பவத்தை பற்றி நம்மளுக்கு நினைவுபடுத்துகிற மாதிரி இருக்கும். எதுக்கு அல்லது யாருக்காவது நம்ம சம்பந்தப்படுத்தி பார்க்கலாம். சரி, இப்படி சொல்கிற மலை எப்படியாப்பட்டது? மிகவும் உயரமான ஒரு இடத்துல இருக்கு, உயர்ந்த இடத்துல இருக்கு, உன்னதமான ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டா இந்த உன்னதம் அப்படின்றத யாரோட நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம்? பிதாவாகிய தேவனை ஒப்பிட்டு பார்க்கலாம். வாசிக்கலாம். ஏசாயா 57:15. ஏசாயா 57:15. நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமும் ஆனவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை போத அதாவது உன்னதமானவர் சொல்கிறார், உன்னதங்களிலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான். அப்ப உன்னதம் அப்படின்னாலே ஒரு உயர்வு, மிகுந்த ஒரு உயர்வு. அப்ப உன்னதத்திலே வாசம் பண்ணுகிறவர் அப்படின்னா இந்த ஹெர்மோன் மலை எதை அடையாளப்படுத்தக்கூடியதா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய பிதாவாகிய
தேவன் இருக்கிற ஒரு உயர்வான ஒரு ஸ்தானத்தை, ஒரு உயர்ந்த ஒரு நிலையை அடையாளப்படுத்தக்கூடியதா இருக்கு. இந்த எர்மோன் மலை எதால சூழப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது பனிக்கட்டிகள் இல்லைங்களா. இப்போ அந்த மலை உயர்ந்த ஒரு மலை, உன்னதமான மலை பிதாவாகிய தேவனை அடையாளப்படுத்துது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ பனிகள் கூட ஏதோ ஒரு காரியத்தை அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்கணும்ல. இதெல்லாம் உண்மையாலுமே இவ்வளோ பாடம் நம்ம கேட்டிருக்கோம். ஈஸியாக கொஞ்சம் முயற்சி பண்ண நம்மளே கெஸ் பண்ணிடலாம். இருந்தாலும் பரவாயில்ல, ரொம்ப முயற்சி எடுக்க வேண்டியதில்லை. சொல்லுங்க. இதுதான் நம்மளுடைய புரிந்து கொள்ளுதல். இதுக்காக தான் கேள்விகள் சில கேட்குறது. இந்த கேள்வி கேட்கறதுனால இங்கே ஏதோ இப்போ எல்லாம் தெரிஞ்சுட்டு வந்து எங்களுக்கு தெரியுது உங்களுக்கு தெரியல பற்றி அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி எடுத்துக்க வேண்டியதில்லை. நம்மளுடைய புரிதல் பாருங்க, இப்போ ஈஸியாக நம்மளுக்கு கனெக்ட் ஆகுது இல்லை. இப்போ அந்த பனிக்கட்டிகள் எதை அடையாளப்படுத்துது அப்படின்னும் போது நிறைய சகோதரர் சொல்லிட்டீங்க. பரிசுத்த ஆவியை அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டீங்க. வாசிக்கலாம் 133 சங்கீதம் 2 மற்றும் 3 வசனங்கள். 133 சங்கீதம் 2 மற்றும் 3 வசனங்கள். அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு, அது ஆரோனுடைய சிரசின் மேல், சிரசுன்னு எதை அடையாளப்படுத்துது? தலையில ஊற்றப்பட்டு. சரி, ஆரோன் யாரு? ஒரு பிரதான ஆசாரியன். இப்போ பிரதான ஆசாரியன் அப்படின்னும் பொழுது இந்த பிரதான ஆசாரியன் யார் அடையாளப்படுத்து? நம்மளுக்கு இப்போ யார் பிரதான ஆசாரியன்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்போ அவருடைய, அதாவது ஆரோனின் தலையில ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான அந்த தைலத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. சிரசின் மேல ஊற்றி தாடியில வலிஞ்சு அப்படியே எங்க வருதாமா? கீழே ட்ரெஸ் வரைக்கும் வருதாமா? நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும். இப்போ பாருங்க, அந்த பரிசுத்த ஆவியை முதல்ல ஒரு தைலத்துக்கு ஒப்பிட்டு பேசி அபிஷேகம் பண்ணி அப்படியே தலையில அபிஷேகம் பண்ணி உடம்பு வரைக்கும் அது பரவுதுன்னு என்ன அர்த்தம்? பிரதான ஆசாரியனுக்கு தலையில அபிஷேகம் பண்ணி இறங்கி அப்படி உடம்பு வரைக்கும் பாயுதுன்னு அது என்ன அர்த்தம்? இதுதான் பாயிண்ட். ரொம்ப உண்மையாலுமே சூப்பரா பாடத்தை கவனிச்சிருக்கீங்க, புரிஞ்சிருக்கீங்க. எல்லாமே ஈஸியா இருக்குது உங்களுக்கு சொல்றதுக்கு. அதாவது தலையாகிய கிறிஸ்து, பிரதான ஆசாரியராகிய கிறிஸ்துவையும் அவருடைய சரீரமாகிய சபையும் இணைஞ்சு என்ன அப்படின்னா ஒரு, அதாவது பரிசுத்த ஆவியினால் இணைக்கப்பட்டத ஒரு காரியத்தை பத்தி சொல்றதுக்கு முதல்ல அந்த தைலத்தை வச்சு, அடுத்தது எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும், சீயோன் பர்வதங்களின் மேலும் இறங்கும் பனிக்கு ஒப்பாய் இருக்கிறது. அப்ப இந்த இடத்துல வந்து பரிசுத்த ஆவி எதோட ஒப்பிட்டு பேசியிருக்காங்க? ஒரு பனி இல்லைங்களா? அப்ப அந்த பனி வந்து எப்படி வருதாமா? பனி உருகி 4 பிரிவுகளா வருதாமா. 4 நதியை வந்து ஒரு இடத்துல இணையுது இல்ல, 4 நீரோடைகள். அதான் அந்த எந்த இடத்துல வந்து இணையுது அப்படின்னு பார்த்துருக்கோம். 4 நீரோடைய மேல மலையிலேருந்து 4ஆ வந்து ஒரு இடத்துல இணைஞ்சு எங்க வந்து இணையுதுன்னு பார்த்தோம். ஹூலா ஏரி இல்லைங்களா? இதெல்லாம் நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ மலை அப்படின்றது பிதாவாகிய தேவன், அவர்கிட்ட இருந்து வர பரிசுத்த ஆவியின் மூலயமா 4 நதிகளா வருதாமா. 4 நதிகள் அப்படின்னும் பொழுது நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு 4 தன்மைகள், குணலட்சணங்கள் இருக்கு. புரியுதுங்களா? வல்லமை, நீதி, அன்பு, ஞானம். வாசிக்கலாம். வெளிப்படுத்துதல் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நிறுத்தி வாசிங்க. முதலாம் ஜீவன் சிங்கத்திற்கு ஒப்பாகவும். முதலாம் ஜீவன் எதற்கு ஒப்பா இருக்குதாமா? இப்போ ஒவ்வொரு குணலட்சணத்தை இங்கே பேஸ் பண்ணி தான் அந்த வசனம் போட்டிருக்கு. சிங்கம் எந்த குணலட்சணத்தை ஒப்பிட்டு சொல்லியிருக்குன்னா, சிங்கம் எப்படியாப்பட்டது? கார்த்திகே ராஜா. அது எப்படியாப்பட்டது? நல்ல ஒரு பலவான், ஒரு வல்லமை மிகுந்தது இல்லைங்களா? அப்ப தேவனுடைய வல்லமைன்ற குணலட்சணம் எதோட ஒப்பிட்டு சொல்லியிருக்குன்னா சிங்க முகம். இரண்டாம் ஜீவன் காளைக்கு ஒப்பாகவும். இரண்டாம் ஜீவன் எதுக்கு ஒப்பா இருந்ததாமா? காளை. அப்ப என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய நீதியை ஒப்பிட்டு இந்த இடத்துல அந்த குணம் இதை அடையாளப்படுத்தி இருக்கு. மூன்றாம் ஜீவன் மனுஷ முகம் போன்ற முகம் முகம் வந்து அன்பு, அதாவது வல்லமை, நீதி, அன்புன்று ஒப்பிட்டும். நான்காம் ஜீவன் பறக்கிற கழுகுக்கு ஒப்பாவும் இருந்தன. கழுகு எப்படியாப்பட்டதுன்னா நல்ல ஞானம் முடியுது. எவ்வளோ உயரத்துல பறந்தாலும் கீழே இருக்கிற இறை எப்படின்னா சரியான ஒரு இலக்கில் வந்து இது வந்து பிடிக்கிற ஞானம் அதுக்கு இருக்கு இல்லைங்களா? அப்போ தேவனுக்கு 4 குணலட்சணங்கள் இருக்கு. என்னென்ன குணலட்சணம்? வல்லமை, நீதி, அன்பு, ஞானம். இந்த மாதிரி 4 குணலட்சணங்கள் இருக்காமா? இந்த 4 குணலட்சணங்களும் சேர்ந்து தான் என்ன ஏரியா இருக்குது? பூலா ஏரியா இருக்குது இல்லைங்களா? இப்போ நம்ம ஈஸியாக கெஸ் பண்ணலாம். இப்போ தேவனுடைய 4 குணலட்சணங்கள் சேர்ந்து
அந்த ஹூலான்ற ஒரு ஏரி அந்த இடத்துல ஃபார்ம் ஆகுதுன்னா அப்போ இதை எதை அடையாளப்படுத்தலாம்? இப்போ நல்ல வரிசையாக வந்துடலாம். ஹெர்மோன் மலை பிதாவாகிய தேவன், அதிலிருந்து பனிக்கட்டி இருக்கிறது பரிசுத்த ஆவி. அந்த பரிசுத்த ஆவியின் மூலயமா இப்போ 4 குணலட்சணங்கள் வந்து ஒரு இடத்துல சேருது. ஹூலா நதி அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்படி புரிஞ்சுக்கலாம்? சபை ஓகே, இன்னும் கொஞ்சம் இயேசு கிறிஸ்து இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இருக்காரு. ஒரு வசனம் வாசிக்கலாமா? வாசிக்கலாம். ஆதியாகமம் 1:26 வசனம். ஆதியாகமம் 1:26 பின்பு தேவன் நமது சாயலாகவும். இப்ப நல்லா கவனிச்சுக்கணும். பின்பு இப்போ ஒரு சிருஷ்டிப்பு நடக்குது. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. சரி, இப்போ நமது சாயல் நமது ரூபம்னா என்ன? அவர் மாதிரி. ஓகே, அவர் மாதிரி. இப்போ அவர் மாதிரினா என்ன? அவர் மாதிரினா என்னன்னா, இப்போ நம்ம முன்னாடி பார்த்தோம்ல, அவருடைய குணலட்சணங்கள், கேரக்டர், புரியுதுங்களா? வல்லமை, ஞானம், அன்பு, நீதி, இதுதான். அதாவது பின்பு நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும். நமது சாயல்னா அவர் மாதிரியே, அவருக்கு என்னென்ன அவருடைய ரூபம்னா அதுவும் அவர் குணாதிசயங்கள். தேவன் ஒரு உருவமா இருந்தா எப்படியெல்லாம் இருப்பார், அவருக்குள்ள என்ன நல்லா இருக்குதோ அதையே வச்சுதான் என்ன பண்ணாங்க நம்முடைய ஆண்டவராகிய. இங்க நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேன்னு ஏன் நமதுன்னு வருது? தேவன் தானே சிருஷ்டிக்கிறாரு. நமதுன்னா என்ன அர்த்தம்? ஒன்றுக்கும் மேற்பட்ட. அப்ப இன்னொருத்தர் யாரோ இருக்காங்க. யார் அது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இதுல எந்த மாற்றம் இல்லைன்னா சிருஷ்டிப்பு பூரா பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவருக்கென்றும் அவர் மூலமாக தான் என்ன பண்ணியிருக்கு, எல்லாமே உருவாயிருக்கு இல்லைங்களா? அப்படி பார்க்கும்போது இப்போ இந்த குணலட்சணங்கள் ஆல்ரெடி, இந்த பிதாவின் குணலட்சணங்கள் ஆல்ரெடி யார்கிட்ட இருக்குன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துட்டு இருக்கு. இப்போ அவர் மாதிரியே, அதாவது அவருடைய ரூபத்தின்படியையும் அவர் சாயலின்படியும் அவருடைய குணலட்சணங்களும் இப்போ அதாவது நமது ரூபத்தின்படியையும் நமது சாயலாகும்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு இருக்கிற குணலட்சணமும் அதே போல பிதா இருக்கிற ஒரு தன்மை, ஒரு அதிகாரம் இருக்குல்ல. பிதா யாரு அப்படின்னா ஒட்டுமொத்த உலகத்துக்கும் யார்? அவருதான் யாரு? சர்வ சிருஷ்டிக்கு அவருதான் யார் அப்படின்னா ஓனர் சொல்லலாமா? ஓனர்னு சொல்லலாமா? அதிபதினு சொல்லலாம் இல்லைங்களா? ஆதாம உருவாக்கிட்டு என்ன சொன்னாரு? நீயும் எல்லாத்தையும் என்ன பண்ண, நீ தான் கிங், நீ தான் ராஜா, நான் ஒரு ராஜாவா இருக்கேன், என்ன மாதிரியே நீ ராஜாவா. புரியுதுங்களா? இப்ப இந்த மாதிரிதான் அவருக்கு குணலட்சணம் கொடுத்து அவருக்கு இருக்கிற மாதிரி அவரை போலவே அவருக்கு இருக்கிற, அவர் ராஜாவா இருந்தாரு, நீ எல்லாத்துக்கும் ராஜாவாரு, நான் எல்லாத்துக்கும் தகப்பனா இருக்கேன், நீ இப்போ இந்த ஜீவராசிகளுக்கெல்லாம் நீ என்னவாரு, தகப்பனாரு. இது அவரை போலவே. இப்ப இந்த 4 விஷயங்களை கொண்டு என்ன, அந்த மனுஷனை உருவாக்குற ஒரு சம்பவம் தான் அந்த ஹூலா ஏரி. 4 பிரிவுகளா வந்து ஒரு இடத்துல சேர்ற ஒரு விஷயம். வாசிக்கலாம். ஆதியாகமம் 1:27 வாசிக்கலாம். ஆதியாகமம் 1:27 தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். இதுதான், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார்னா அவரை போலவே அவருக்கு இருக்கிற குணலட்சணங்களை கொண்டு இப்ப மனுஷனுக்கு அன்பை கொடுத்தாரா இல்லையா? மனுஷன் வந்து எல்லாத்தையும் கட்டுப்படுத்த முடிஞ்சதில்ல. ஒரு காலகட்டம் வரைக்கும் ஒரு வல்லமை இருந்துச்சுல. சிங்கத்தை கூப்பிட்டு பக்கத்துல வச்சு அவருக்கு பேர் வைக்க முடியுமா? இன்னைக்கு நம்ம ஒரு சிங்கத்தை, சிங்கம், காட்டுல இருக்க சிங்கத்தை பிடிச்சி பக்கத்துல கூப்பிட்டு உனக்கு ஒரு பேர் வைக்கிறேன்னு நம்ம சொல்ல முடியுமா? என்ன பண்ணோம்? நம்ம பேர் வைக்கிறதுக்கு நம்ம இருக்க மாட்டோம் இல்லைங்களா? அப்போ சிங்கத்துக்கு பேர் வைக்கிறாருன்னா அப்போ அவருக்கு என்ன இருந்துச்சு? அந்த அதிகாரம், அந்த வல்லமை இருந்தது. தேவனுக்கு இருந்த வல்லமையை கொடுத்திருந்தார் இல்லைங்களா? ஒவ்வொருகிட்டையும், ஒவ்வொரு மிருகத்திட்டையும், ஒவ்வொரு ஜீவராசிக்கிட்டையும் எப்படி அணுகணுன்ற ஞானம் அவர்கிட்ட இருந்தது. அது அன்பா வழி நடத்தக்கூடிய அந்த அன்பு இருந்துச்சு. ஒவ்வொன்றுக்கு என்னென்ன தேவைகளோ அதை பூர்த்தி செய்யறதுக்கு உண்டான நீதி எல்லாமே வச்சு யாருக்கு கொடுத்திருந்தாரு? மனுஷனுக்கு கொடுத்திருந்தார். இதுதான் இந்த 4. இதுதான் இந்த வசனத்தை சொல்லிட்டு, தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். அவர் எப்படி இருப்பாரோ, அவருக்கு என்னென்ன இருக்கோ அதையெல்லாம் யாருக்கும் கொடுத்தாரு? மனுஷனுக்கும் கொடுத்தாரு. இதுதான் எந்த ஏரின்னு பார்த்தோமோ, ஹூலா ஏரி. இப்போ அந்த ஹூலா ஏரியிலிருந்து தண்ணி புறப்படுது. மறுபடியும் புறப்பட்டு எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிகவும் செங்குத்தா போர்ஸா கீழே வருது. எங்க வருது? யோர்தான் நதியில வந்து ஒழுகுது. யோர்தான் நதிக்கு வரும்போது, அந்த போர்ஸா வரும்போது அங்க இருக்கிற சில அழுக்குகள், குப்பைகள் எல்லாத்தையும் சேர்த்து தள்ளிட்டு வருது. இப்போ ஹூலா ஏரி மனுஷனுடைய சிருஷ்டிப்புக்கு அடையாளம்னா, அது செங்குத்து அப்படியே நேர போர்ஸா கீழே வந்து யோர்தான் நதியில கலக்கிறத நான் சொல்ல வேண்டியதில்லை, நம்மளே சொல்லிடலாம். எதை அடையாளப்படுத்தக்கூடியதா இருக்கு?
எப்படின்னா ஹூலா ஏரி வந்து நல்ல அமைதியான ஒரு சூழல்ல நல்லா தெளிந்த ஒரு நீரோடையாக இருக்குது. அங்கே எந்த ஒரு டிஸ்டர்பும் இல்லை, நல்ல அமைதியாக தான் இருக்குது. ஆனால் அங்கேருந்து கீழே வருதுல்ல, செங்குத்தாக வரும்போது பயங்கர போர்ஸ் கொந்தளிப்போடு வருது, போர்ஸாக வருது. வர வழியில் பல அழுக்குகள்லாம் சேர்ந்து குப்பைகள்லாம் சேர்ந்து கொண்டது எங்கே தள்ளுது அப்படின்னா யோர்தானில் தள்ளுது. இப்போ இதை எதை அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்குது சொல்லுங்க சார். சொல்கிறீங்க, கரெக்டாக தான் சொல்கிறீங்க, ஆனால் தயங்கி சொல்கிறீங்க. அதாவது மனுஷனை தேவன் அவருடைய சாயலில் சிருஷ்டிக்கிறார், அவருடைய ரூபத்தில் சிருஷ்டிக்கிறார். ஆனால் அந்த ரூபத்தை இழந்து மனுஷன் எங்கே போகிறான்? வீழ்ச்சிக்குள்ளே போகிறான். பாவத்தின் சம்பளமாகிய மரணத்துக்குள்ளே வீழ்ந்து போகிறான். சரிங்களா? அதுதான் அடையாளப்படுத்துது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹூலா ஏரிக்கு வரைக்கும் அந்த தண்ணி எப்படி இருக்குன்னா ரொம்ப சுத்தமாகவும் ரொம்ப அமைதலாகவும் இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உண்மையாலுமே நடக்குது, இது ஒரு கதை இல்லை. இன்னைக்கு வரைக்குமே இந்த மாதிரி தான் பயங்கர போர்ஸாக என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோர்தான் நதியில் வந்து கலக்கிறது. எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனிதன் கீழ்ப்படியாமனால தேவன் 4 காரியங்களை கொடுத்தார்ல பரிசுத்த ஆவியின் மூலியமா. என்னென்ன கொடுத்தாரு? வல்லமை, நீதி, அன்பு, ஞானம். இன்னைக்கு இதெல்லாம் மனுஷன்கிட்ட இருக்கா? இன்னைக்கு நம்ம முதல்ல சொன்ன மாதிரி தான். இன்னைக்கு வந்து ஒரு சிங்கத்தை கூட்டு பக்கத்தில் வச்சு வல்லமை எங்கிட்ட இருக்குன்னா ஒன்றும் நடக்காது இல்லைங்களா? அப்போ எல்லாம் அந்த 4 என்ன பண்ணியாச்சுப்பா? இழந்து வீழ்ச்சிக்குள்ள வந்து அந்த அமைதியான ஒரு சூழல்ல இருந்து வெளியேற்றப்பட்டு அதற்கப்புறம் மரணத்தை சந்திக்கிற ஒரு காரியம் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹூலா ஏரியிலிருந்து தண்ணி செங்குத்தாக பயங்கர போர்ஸா வந்து இந்த யோர்தான் நதியில குப்பை கூலங்களோட கலக்கிற ஒரு காரியம். வாசிக்கலாம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 23வது வசனம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். பாவத்தின் சம்பளம் மரணம். போதும். பாவத்தின் சம்பளம் மரணம். இப்போ இந்த ஒரு காரியம் அந்த ஹூலா ஏரியிலேருந்து அந்த தண்ணி யோர்தானில் கலக்கிறது எதை வந்து விழுகிறது, கலக்கிறதுன்றதை விட அது செங்குத்தாக வந்து நேராக விழுகிறது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனுஷன் பாவத்துக்குள்ளே விழுந்து மரணத்தை தேடிக்கொண்ட ஒரு காரியத்தை தான் வெளிப்படுத்துது. வாசிக்கலாம். அதே ரோமர் 5ஆம் அதிகாரம் 12வது வசனம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இப்படியாக இப்ப பாத்தீங்கன்னா இந்த முதல் உலகத்துல இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. இப்ப ஒரே மனுஷன் கீழ்ப்படியாமைக்குள்ள போய் பாவத்துல போனோன்னு என்ன ஆயிடுச்சாமா? மரணம் வந்து இப்ப அந்த ஒரே மனுஷன் நிமித்தமா தான் பாவமா இருக்கான்னு பார்த்தா இல்ல, இப்ப எல்லா மனுஷனும் என்னதான் செஞ்சுட்டு இருக்காங்களாமா? அப்போ அதாவது 2ஆம் உலகத்துல ஒட்டுமொத்த சந்ததியும் எப்படிதான் இருந்தது? 2ஆம் உலகம் சப்ஜெக்ட் நம்ம படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கும் இல்லைங்களா? ஒட்டுமொத்த உலகமும் எப்படி இருந்தது? சீர்கேடான ஒரு நிலைக்குள்ள பாவத்துல இருந்துச்சு இல்லைங்களா? என்ன பாவத்துல இருந்தது? அதுதான் முக்கியம். ஏன்னா இன்னைக்கும் பாவம் இருக்குன்னு நம்ம பார்க்கிறோம். தேவனுக்கு விரோதமான பாவம் தான் 1ஆம் உலகத்துல தேவனுக்கு விரோதமான என்ன. ஏன்னா இன்னைக்கும் தேவனுக்கு விரோதமான பாவங்கள் உலகத்துல இன்னைக்கு அன்னைக்கு விட இன்னைக்கு அதிகமா இருக்குல்ல. அப்போ அந்த 1ஆம் உலகத்தில் தேவனுக்கு விரோதமாக பர்டிகுலராக ஒரு பாவம் இருந்துச்சு. அதனால தான் அந்த 1ஆம் உலகத்தை ஒட்டு மொத்தத்தையும் தேவன் அழித்தார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஜனங்க என்னங்க சார்? பிரதர் என்ன சொல்கிறேன்னா, அதாவது ஒரு அப்படி சொல்கிறத விட மனுஷகுமார், அதாவது தேவ புத்திரர், அதாவது தேவ தூதர்கள் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா மனுஷகுமார்த்திகளோட சேர்ந்து ஒரு புதுசா ஒரு ஜென்ரேஷன் உருவாயிருச்சு. புரியுதுங்களா? தேவன் வந்து ஒரு மனுஷனை எப்படி உருவாக்குனார்னா அவருடைய சாயல் அவருடைய ரூபத்துல உண்டு பண்ணாரு. ஆனா அவர் உருவாக்காத ஒரு சந்ததி என்ன ஆயிடுச்சு? ராட்சத சந்ததி இந்த பூமிக்குள்ள, தேவன் விரும்பாத ஒரு சந்ததி இந்த பூமிக்குள்ள வந்தனால என்ன பண்ணிட்டாருன்னா ஒட்டுமொத்த ஜனங்களையும் என்ன பண்ணார்? அன்னைக்கு அழிச்சார். அப்படின்றது தான் இந்த யோர்தான் நதிக்குள்ள வந்து அந்த அழுக்கோட கலக்கிற தண்ணி இருக்கிறதெல்லாம் குறிக்குது. இந்த யோர்தான் நதியிலிருந்து மறுபடியும் தண்ணி என்ன ஆகுது? வளைஞ்சு எங்க வந்து சேருது அப்படின்னு நம்ம பார்த்தோம், சவக்கடல்ல. இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யோர்தான் நதிக்கு வந்து கலக்கிறத அந்த முதல் உலகம் வந்து அதாவது ஒரு தேவனுக்கு விரோதமான ஒரு பாவத்துல ஒட்டுமொத்தமும் சீர்கெட்ட ஒரு நிலையை குறிக்குது. அதுல இருந்து மறுபடியும் அந்த அழிந்து அதுல இருந்து ஒரு ஜென்ரேஷன் மறுபடியும் உருவாகுது. அப்படி உருவாகும் போது அந்த ஜென்ரேஷன் ஸ்டார்டிங்ல எப்படி இருந்தது? பர்ஃபெக்டா இருந்துச்சா? ஆக்சுவலாக என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நோவா பின்பதாக அவருடைய குமாரர்கள் சேம், காம், யாஃபேத் அப்படின்னு பார்த்துருக்கோம். இதில் யார் மூத்தவர்? இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்.
சேம் காம் யாப்பேத்தில் யார் மூத்தவர்? பார்த்தீங்களா சப்ஜெக்ட் எப்படி மறந்துருக்கோம் அப்படின்னு. அப்போ இரண்டாம் உலக சப்ஜெக்டில் வந்து நீங்கள் மறுபடியும் இன்னொரு டைம் கூட கேட்கணும். யாப்பேத்தை வந்து என்னன்னா மூத்தவர், சரிங்களா? அந்த சப்ஜெக்டில் தெளிவு வசனத்தோடு இருக்கும். மூத்தவனாகிய யாப்பேத் அப்படின்ற ஒரு வார்த்தையோட பதிவிட்டபடி இருக்கும். அப்போ அந்த ஜென்ரேஷன் உருவாகும் போதே என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள தேவன் அந்த முதல் உலகத்துல இருந்து அந்த குடும்பம் தான் பரிசுத்தமாக இருக்குதுன்னு ஓரளவுக்கு நல்ல இதாக இருக்குது அப்படின்னு கொண்டு வந்து அந்த முதல் உலகம் தொடங்கும் போதே என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யோர்தான் நதியிலிருந்து வந்து வர தண்ணி வெளியே வரும்பொழுது எப்படி வருது அப்படின்னு பார்த்தோம். கோணலாகவும் குப்பைகளாகவும் அது வந்து ஊலா ஏரியிலேருந்து வரும்பொழுது வர குப்பைகள் தான் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5 மற்றும் 6 வசனம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5 மற்றும் 6 வசனங்கள். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும். மனுஷனுடைய அக்கிரமம் என்ன அக்கிரமம் பெருகிச்சு முதல் உலகத்துல இருந்து நம்ம இப்ப பார்த்துட்டோம் இல்லைங்களா? அதாவது மனுஷ குமார்த்திகளோட தேவ தூதர்கள் இணைஞ்சு ஒரு ராட்சித சந்ததி உருவாச்சு. இதுதான் மனுஷனுடைய அக்கிரமம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சந்ததியே வேறுபாடாக வந்து மனுஷனுடைய அக்கிரமம் இந்த பூமியில ரொம்ப இருந்தது. வாசிங்க தொடர்ந்து. அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது. அப்ப முதல் உலகத்துல பாத்தீங்கன்னா தேவன் தன்னுடைய குணல தன்னை போலவும் நம்முடைய ரூபத்தின்படியே நம்முடைய சாயலின்படி மனுஷனை உருவாக்கினார். ஆனால் ஒட்டுமொத்த அந்த சாயலையும் ரூபத்தையும் மனிதன் என்ன பண்ணிட்டான்? இழந்துட்டான். வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு. எல்லாம் அந்த வீழ்ச்சி அடைஞ்சு கீழே வந்து நேரம் மரணத்தும் அப்படின்ற ஒரு பகுதிக்குள்ளே விழுந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த முதலாம் உலகம் அப்படின்றது ஒட்டு மொத்தமாக அழிக்கப்பட்டு அதுலேருந்து நோவா அப்படின்ற ஒரு ஃபேமிலியை மட்டும் தேவன் என்ன பண்ணுறாருன்னா அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வர்றாரு இல்லைங்க. ஜலப்பிரளயம் நடந்தது. இந்த ஜலப்பிரளயத்திலிருந்து முதலாம் உலகம் கலிலேய கடலில் ஆரம்பித்து அந்த கலிலேய கடலுக்குள்ளே இருந்து இப்போ தண்ணி எல்லாம் வந்து எங்கே நிற்கிது? எங்கள் ஊலா ஏரியிலேருந்து வர தண்ணி எல்லாம் இப்போ எங்கே நிற்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோர்தானில் வந்து அப்படியே உள்ளே வந்துட்டு மறுபடியும் எங்கே வருது? வெளியே நேராக வெளியே புறப்படுது. இந்த ஒரு காரியம் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் உலகத்தில் காலடி எடுத்து வைக்கிறது. அதாவது இந்த யோர்தான் நதியிலிருந்து தண்ணி மறுபடியும் வெளியே வருது இல்லை, இது வந்து இந்த இரண்டாம் உலகம் ஆரம்பிக்கிற ஒரு ஸ்டேஜை குறிக்குது. இந்த ஸ்டேஜ் எப்படின்னா இந்த யோர்தான் நதிக்கு எவ்வளோ குப்பைகளாக கூலங்களாக அங்கேருந்து வந்தாலும் வெளியே வரும்போது ஓரளவுக்கு நல்ல தண்ணியாக தான் வருது. வந்து இதோடைய பாதை எப்படி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளைந்து 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 கிட்டத்தட்ட 60 மைல் நேராக போய் எங்கே போய் கலக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெட்சியில் கலக்குது. சவக்கடலில் போய் கலந்துருது இல்லைங்களா? இந்த வளைந்து நெளிந்து அப்படின்னு ஏன் இந்த தண்ணி ஓரளவுக்கு ரொம்ப இப்படி வளையாமல் இந்த பிக்சரில் வந்து ஏதோ உருவாக்குனதுன்னு நினச்சிக்க வேண்டாம். உண்மையாலுமே யோர்தான் நதியிலேருந்து சவக்கடலில் கலக்கிற அந்த தண்ணி எப்படின்னா ரொம்ப சம்மந்தமெல்லாம் வளைஞ்சு இந்த நம்ம ஹில்ஸில் போய் ஏறணுமா அந்த ரோடு வளைஞ்சு 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 போகும் தெரியுங்களா? அந்த மாதிரி இருக்குது. ஏன் இப்படி ஒரு வளைவில் போகணும்? எத்தனையோ ஏரிகள் இருக்குது, ஆனால் இந்த அளவுக்கு வளைவுகள் இல்லை. ஏன் அப்படின்னா எதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம்னா இப்போ மனுஷனுடைய வாழ்க்கையோட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இப்போ முதல் உலகத்தில் அழிக்கப்பட்டு இரண்டாம் உலகத்துக்கு மனுஷன் கொண்டு வந்தார் தேவன். அப்படி கொண்டு வந்த தேவனுடைய நடக்கை எப்படி இருந்தது? அதுக்கப்புறம் மனிதன் முழுவதுமா பூரணமா பரிசுத்தவான வாழ்ந்தானா அப்படின்னு பார்த்தா இல்லை. வாசிக்கலாம். ஏசாயா 59ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஏசாயா 59ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சமாதான வழியை அறியார்கள், அவர்கள் நடைகளில் நியாயம் இல்லை, தங்கள் பாதைகளை தாங்களே கோணலாக்கி கொண்டார்கள். அதாவது தனக்கு இஷ்டப்பட்டபடி தங்களுடைய பாதைகளை தாங்களே கோணலாக்கி அப்படின்னா நடக்கை எப்படி இருக்குல்ல, சரியான ஒரு நடக்கை. இவனுடைய நடக்கை வந்து எப்படி இருக்கு? சரியில்லைப்பான்னு நம்ம சொல்றோம்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? வாழ்க்கை முறை சரியில்லை இல்லைங்களா? மறுபடியும் மனிதனுடைய வாழ்க்கை முறை எப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்களுக்கு விருப்பமானதை மனுஷனே தனக்குத்தானே தேடிக்கொண்டு தன்னுடைய இஷ்டப்படி கோணலான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தா. வாசிக்கலாம். பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். இதோ தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார், அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள், இதை மாத்திரம் கண்டேன். தேவன் மனுஷனை எப்படி உருவாக்குனாரு? செம்மையானவனாக. வல்லமை, நீதி, அன்பு, ஞானம் இதெல்லாம் கொடுத்து தேவனை போல இயேசு கிறிஸ்துவை போல உருவாக்குனார். ஆனால் மனுஷன் என்ன பண்ணிட்டானா
இதோ தேவன் மனுஷனை செம்மையானவனா உண்டாக்கினார், அவர்களோ அநேக உபாய தந்திரங்கள்னா என்னங்க? தனக்கு சுயமா தனக்கு தேவைப்படுறதெல்லாம் புதுசா உருவாக்கிட்டு என்ன பண்ணிட்டாங்களா, உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள், இதை மாத்திரம் கண்டேன் அப்படின்னு வருது. அப்ப இந்த ஒரு காரியம் என்ன குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் மனுஷனுடைய வாழ்க்கை முறை, தேவன் அந்த முதல் உலகத்தை அழிச்சு மனுஷனை மறுபடியும் கொண்டு வந்தாலும் மனிதனுடைய வாழ்க்கையெல்லாம் எங்க போய் முடியுது? இப்ப யோர்தான்ல இருந்து வர தண்ணியெல்லாம் எங்க போய் முடியுது? சவக்கடலுக்குள்ள போய் முடியுது. இந்த சவக்கடல் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. இதுல போய் குளிக்கவெல்லாம் முடியாது. இதுல எது போட்டாலும் என்ன ஆகுமாம்மா, மிதக்கிட்டே இருக்கும். நம்ம போய் படுத்தாலும் இந்த பாருங்க, இதெல்லாம் அந்த சவக்கடல்ல இருந்து எடுத்து போட்டிருக்க போட்டோ தான் இதெல்லாம். ஏன் அப்படின்னா அதுல உப்புத்தன்மை, அதிகமான உப்புத்தன்மை, தண்ணி அந்த உப்புத்தன்மையினால ஒரு அடர்த்தியா இருக்குது. உப்புத்தன்மைனா பாருங்க, இந்த பிக்சர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா உப்பு இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. அதுல அதிகமான உப்புத்தன்மைகள் இருக்கனால சவக்கடல்ல எதுக்குமே பிரயோஜனம் இல்லாம வர தண்ணியெல்லாம் என்ன ஆகுதுன்னே தெரியல, உள்வாங்கிட்டே இருக்குது. அதே மாதிரிதான் இன்னைக்கும் ஒரு சம்பவம் நடந்துட்டே இருக்கு. மனுஷனுடைய வாழ்க்கை கடைசியில் எங்க போய் முடியுது அப்படின்றது நம்மளுக்கே நல்லா தெரியும். மரணத்துல போய் முடியுது இல்லைங்களா? இந்த மரணம் அப்படின்றது இன்னைக்கு வரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்னா, சில வசனங்கள் நம்ம பார்க்கலாம், வாசிக்கலாம். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 12வது வசனம். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். இப்ப என்னன்னா, மனுஷன் தனக்கு ஏத்த மாதிரி உபாய தந்திரங்களை தேடி செம்மையானதை தேடி கொண்டாலும் அதோடைய முடிவு என்னதான் இருக்குதாமா? யோர்தான் நதியோடைய முடிவு என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த நதி எங்க கலக்குது? சவக்கடல்ல கலக்குது. அந்த சவக்கடல்ல கலக்கிற தண்ணி என்ன ஆகுதுன்னு இப்ப வரைக்குமே தெரியல. எவ்வளோ தண்ணீர் அந்த சவக்கடல்ல கலந்தாலும் இப்ப வரைக்கும் அது உள்வாங்கிட்டே தான் இருக்கு. அதே மாதிரிதான் இன்னைக்கு வரைக்கும் ஒரு சம்பவம், இன்னைக்கு வரைக்கும் போதும், இதுக்கு மேல முடியாது, இதுக்கு மேல இடமே இல்லைன்னு சொல்ல முடியாத அளவுக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்கு. வாசிக்கலாம். நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 15 மற்றும் 16வது வசனம். நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 15 மற்றும் 16 வசனங்கள். தாத்தா என்கிற 2 குமாரத்திகள் அட்டைக்கு உண்டு. தாத்தா என்கிற 2 குமாரத்திகள் அட்டைக்கு உண்டு. திருப்தி அடையாத 3 உண்டு. திருப்தி அடையாத 3 உண்டு. போதும் என்று சொல்லாத 4 உண்டு. அவை அவன. இந்த வசனத்துக்கெல்லாம் இன்னும் மிகப்பெரிய பாடங்கள் இருக்கு. அதை பின்னாடி தேவனுக்கு சித்தம் தான் நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த ஒரு சில வார்த்தைகளை மட்டும் இதுல இருந்து எடுத்துக்கலாம், வாசிங்க. அவை அவன பாதாளமும் மலட்டு கற்பமும் தண்ணீரால் திருப்தி அடையாத நிலமும் போதும் என்று சொல்லாத அக்கினியுமே. இப்ப பாத்தீங்கன்னா இந்த வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, போதும் என்கிற ஸ்டாப், போதும், இதுக்கு மேல முடியாது, இதுக்கு மேல வேண்டாம் அப்படின்னு சொல்லாத சில சம்பவங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சம்பவங்களை கோட் பண்ணும் போது, பாதாளம், மலட்டு கற்பம், தண்ணீரினால் திருப்தி அடையாத நிலம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்ப பாதாளம் அப்படின்றது எதைக்கு அடையாளப்படுத்துது? பாதாளம் மரணத்தை அடையாளப்படுத்துது பாருங்க. இப்ப இன்னைக்கு வரைக்கும் இந்த உலகத்துல மரணம், ஐயோ போதும் போதும் நிறுத்துங்க, இதுக்கு மேல என்ன தாங்க மாட்டேன்னு ஏதாவது பூமி சொல்லுதா? நினைச்சு பாருங்க. இப்ப கிட்டத்தட்ட 6000-7000 வருஷம் ஆதாம்ல இருந்தே கணக்கு எடுத்துக்கிட்டோமா, எத்தனை கோடி ஜனங்கள் இறந்திருப்பாங்க. இப்ப வரைக்கும் அந்த இறப்பு நிக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல, இப்ப வரைக்கும் இறந்துட்டே இருக்கு. அந்த இறப்பு வர மனிதன்லாம் உள்ள போயிட்டே இருக்கான். என்ன நடக்குது அப்படின்றதே தெரியல. அதே மாதிரிதான் யோர்தான்ல இருந்து வர தண்ணி பூரா இந்த சவக்கடல்ல கலக்கும் போது இப்ப வரைக்கும் போதும்னு சொல்லாம எப்படி உள்வாங்குதோ, அதே மாதிரி இந்த மனுஷனுடைய மரணம் இன்னைக்கும் ஏதோ ஒரு ரூபத்துல, பஞ்சத்தினால, கலவரங்கள்னால, கொள்ளை நோய்கள்னால, போர்னால ஏதோ ஒரு விதத்துல என்ன ஆயிட்டே இருக்குது. மரணம் அப்படின்றது முதல் உலகத்துல ஆரம்பிச்சு 2ஆம் உலகத்துல இந்த சவக்கடல்ல கலக்கிற ஒரு சம்பவம் இன்னைக்கு வரைக்குமே என்ன ஆயிட்டு இருக்கு, நடந்துட்டே இருக்கு. இப்ப தேவனுடைய திட்டத்துல இப்ப நம்ம பார்த்தது யோர்தான் நதியை பத்தி சில சம்பவங்களை பார்த்தோம். தேவனுடைய திட்டங்கள்ல இதுக்கு முடிவு இருக்குதா இல்லையா? இப்போ மரணம் இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவு வந்தாலும் உள்வாங்கிட்டே இருக்கு. இதற்கு ஒரு முடிவு இருக்குதா இல்லையா? இப்போ நம்ம நதியவே வச்சு இந்த மரணம், மனுஷனுடைய சிருஷ்டிப்பு, அவனுடைய வீழ்ச்சி, அவனுடைய மரணம் இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் பார்த்தோம் இல்லைங்களா? புரியுதுங்களா? ஏதாவது பாடம் புரியுற மாதிரி இருக்கா? ஓகே, பார்த்துட்டோம். அப்போ அந்த மரணத்துல இருந்து ஒரு முடிவு கட்டி அதுல இருந்து மீட்டெடுக்கணும்னா
அதுக்கும் ஏதாவது இதை பற்றி சம்மந்தப்படுத்தி இருக்கும்ல. அப்போ அதுக்கு ஏதாவது ஒரு நதிகள் நம்மளுக்கு தென்படுதா? ஏன்னா இப்போ வரைக்கும் பார்த்தது நம்ம லிட்ரலாக ஒரு நதி இருக்குது, யோர்தான் நதி இருக்குது. அந்த நதி எங்கே உருவாகுது, எப்படி உருவாகுது, உருவாகி எங்கெங்கெல்லாம் எப்படியெல்லாம் வருது அப்படின்றத லிட்ரலாக நம்ம பார்த்து சில காரியங்கள் எடுத்து அடையாளம் பண்ணி பார்த்துட்டோம். இப்போ அவ்வளோதான், அந்த யோர்தான் நதின்றது அவ்வளோதான். இதற்கு பின்பதாக பார்க்கும் பொழுது தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் அப்போ இந்த மரணத்துக்கு ஒரு முடிவே இல்லையா அப்படின்னா நம்மளுக்கெல்லாம் நல்லாவே தெரியும் இருக்குது. அப்போ இருக்குதுன்னா இப்போ இந்த சவக்கடல் என்ன ஆகணும்? சவக்கடல் என்ன ஆகணும்? ஒன்று சுத்தமாகணும் இல்லைங்களா, அந்த உப்பு தன்மை குறையணும். இப்போ உப்பு எதை அடையாளப்படுத்துது? உப்பு எதை அடையாளப்படுத்துது? ஒரு மரணத்தை அடையாளப்படுத்துது. ஏன் மரணத்தை அடையாளப்படுத்துதுன்னா தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமனால ஒரு மரணத்துக்குள்ள போற நிலையை தான் உப்பு அடையாளப்படுத்துது. அந்த சவக்கடல் பூரா உப்பா இருக்கு. லோத்தின் மனைவி உப்பு தூணை மாறினாங்க. ஏன் மாறினாங்க? அவங்க திரும்பவும் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியாம அந்த பழைய வாழ்க்கையை திரும்பி பார்த்துட்டாங்க. புரியுதுங்களா? அப்ப திரும்பி பார்த்தோன்னு உப்பு தூணா மாறி அப்படியே இன்னைக்கு வரைக்கும் அது அடையாளமா நிற்கிது. அப்படின்னா தேவனுக்கு கீழ்ப்படியில்லைன்னா அந்த மரணம் அப்படின்றது இன்னைக்கு வரைக்கும் இருக்குது அப்படின்றது அந்த உப்பு அப்படின்ற ஒரு அடையாளம் படுத்திட்டு இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்போ இதிலிருந்து ஒரு மீட்பு இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அவருடைய தெய்வீக திட்டங்களில் அந்த திட்டம் என்னதான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? இல்லைங்களா? இப்போ இது வரைக்கும் பார்த்த யோர்தான் நதிக்குள்ளே தேவன் என்ன மறைச்சி வச்சிருக்கார் அப்படின்னு இன்னும் பாதி காரியங்கள் இருக்குது. வாசிக்கலாம். 2 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 2 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நாம் எல்லோரும் ஒரு நாள் மரிப்போம். நல்லா கவனிச்சுக்கணும். நாம் எல்லாரும் இப்ப வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஒரு நாளைக்கு மறிச்சுட்டே இருக்கும். அந்த சவக்கடலுக்குள்ள போய் தண்ணி சேர்ற மாதிரி போய்கிட்டே தான் இருக்குது. நாம் நிலத்தில் சிந்திய தண்ணீரை போன்றவர்கள். யாரும் அத்தண்ணீரை நிலத்தில் இருந்து மீண்டும் சேகரிக்க முடியாது. என்ன மாதிரி ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறாரு பாருங்க. நாமெல்லாம் அந்த மரணம்ன்றது நிலத்துல சிந்தின தண்ணியை கொண்டு போய் அங்கே நிலத்துல இப்படி கொட்டிட்டு மறுபடியும் அந்த தண்ணி எடுக்க முடியுமானா எடுக்க முடியாது. அதுக்கு ஒப்பா இருக்குது. தேவன் மக்களை மன்னிப்பார் என்று உமக்கு தெரியும். அப்ப என்ன இந்த வசனம் சொல்ல வரும்னா இந்த மரணத்துல இருந்து தேவன் என்ன பண்ண போறாரு? ஒரு நாளைக்கு மன்னிச்சு இந்த பாவத்துல மன்னிச்சு எல்லாத்துக்கும் ஜீவனை கொடுக்க ஒரு ப்ராசஸ் நடக்க போகுது. பாதுகாப்பான இடத்திற்கு விரட்டப்பட்ட ஜனங்களுக்காக தேவன் திட்டம் வகுத்திருக்கிறார். அப்ப என்ன சொல்றாருன்னா பாதுகாப்பா, அதாவது இந்த டெத்சியில போய் சவக்கடல்ல போய் இந்த தண்ணி கலக்காத மாதிரி பாதுகாப்பா இருக்கிறதுக்கு தேவன் என்ன பண்ணியிருக்காராமா? ஒரு திட்டத்தை வச்சிருக்கார். தேவன் தம்மிடம் இருந்து ஓடி போகும்படி அவர்களை வற்புறுத்த மாட்டார். ஆமா, யாரையுமே உனக்கு ஜீவன் இல்லப்பா அப்படின்னு சொல்லவே மாட்டாராமா, வற்புறுத்த மாட்டார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த திட்டம் எங்க போய் நம்ம பார்க்கலாம்? இப்போ இந்த சவக்கடலை சுத்திகரிக்கிற அல்லது இந்த சவக்கடலே இல்லாம பண்ற ஒரு ப்ராசஸ் இப்போ நம்ம பார்த்துட்டோம். இந்த யோர்தான் நதி எதை குறிக்குதுன்னா மனிதனுடைய சிருஷ்டிப்புல இருந்து இன்னைக்கு மரணம் வரைக்கும் அதில் அடையாளப்படுத்த வச்சிருக்கு அப்படின்றத பார்த்துட்டோம். இப்போ இந்த மரணத்திலிருந்து மீட்டெடுக்கணும், இந்த மரணத்திலிருந்து மீட்டெடுக்கணும் அப்படின்னா நம்ம அப்படியே அந்த நதியை கம்பேர் பண்ணணுமா? அங்கே என்ன ஒரு ப்ராசஸ் நடக்கணும்? இப்போ உலகத்தில் மரணம் நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி அங்கே சவக்கடலில் யோர்தான் நதியில் இருந்த தண்ணி பூரா சவக்கடலில் விழுந்துட்டே இருக்கு. இப்போ வரைக்கும் வெளியே எங்கேயும் போகிறதில்ல, வர்றதில்ல, ஆனால் போயிட்டே இருக்கு. இப்போ அதை ஸ்டாப் பண்ணணும். ஸ்டாப் பண்ணணும்னா என்ன செய்யணும்? தேவனுடைய திட்டத்தில் என்ன செய்ய போறாரு? ஒன்று, அந்த சவக்கடலில் இருக்க உப்புத்தன்மையை என்ன பண்ணிடணும்? உப்புத்தன்மையை மாற்றணும். இந்த தண்ணியை சுத்திகரிக்கணும் இல்லைங்களா? ப்ராசஸ் சுத்திகரிக்கணும். அந்த தண்ணி எல்லோருக்கும் யூஸ் ஆகிற பிரயோஜனமாகிற ஒரு கண்டிஷனுக்கு கொண்டு வரணும். இப்போ இந்த வேலையை பண்ண போறாரு. இது எப்போ பண்ண போறாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்மளுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் 1000 வருட அரசாட்சி முழுவதும் இந்த ப்ராசஸ் தான் நடக்கும். நம்ம இப்போ 1000 இயர்ஸ் அப்படின்னு படிச்சுட்டா நம்மளுடைய சிந்தனை மேக்சிமம் எங்கே போயிடும்னா 1000 வருட அரசாட்சி அப்படின்னும் போது அங்கே அழுகை இருக்காது, கண்ணீர் இருக்காது, துக்கம் இருக்காது அப்படின்னு ஒரு வசனத்தை எடுத்துட்டு நம்ம மைண்டு பூரா அப்படி இருந்தால் தான் 1000 வருட அரசாட்சி அப்படின்னுவோம். ஆனால் அப்படி இல்லை. அந்த நிலைமை வர்றதுக்கு 1000 வருஷம் பூரா வேலை செய்ய போறார். அதாவது அழுகை இருக்கக்கூடாது, மரணம் இருக்கக்கூடாது, அங்கே மரணம் இருக்கக்கூடாது இல்லைங்களா? மரணம் இருக்கக்கூடாது அங்கே. இப்போ நம்ம 2ஆம் முறை இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் முறை சப்ஜெக்ட் நம்ம பார்த்துருக்கோம். அதில் என்ன நம்மளுக்கு சகோதரர் சொல்லி கொடுத்தாங்க? 2ஆம் முறையில் வந்துட்டார், அவருடைய ராஜ்யம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தோமா பாடம்? எல்லாம் ஆச்சரியமா பார்க்குறீங்க, இப்படி ஒரு பாடம் இருக்குதா பதர்ன்ற மாதிரி இருக்கு. பார்த்தலைங்களா?
அந்த பாடம் கேட்கலன்னா நீங்க மறுபடியும் கேட்டுருங்க. அப்போ அந்த 1000 வருடம் முழுவதும் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தண்ணீரை சுத்திகரிக்கிற ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. அப்படி சுத்திகரிக்கிற ப்ராசஸ் நடக்கும் பொழுது இப்போ இந்த ஹால் இருக்குன்னு வச்சுங்களேன், இந்த ஹாலை நம்ம வந்து க்ளீன் பண்ணி ஒரு உருவத்துக்கு கொண்டு வரணும்னு முடிவு பண்ணி க்ளீன் பண்ணுறோன்னு வச்சுங்களேன். க்ளீன் பண்ணும்போது இந்த ஹால் எப்படி தான் இருக்கும்? ஒரு ஒழுங்கற்ற நிலையில தான் இருக்கும் இல்லைங்களா, இருந்துகிட்டே தான் இருக்கும். எப்போ இது முழுமையை அடையுதோ அப்போ தான் அந்த முழுமைக்குள்ளே வரும். அப்போ இந்த 1000 years கூட எப்படின்னா, இந்த மரணத்தை எடுத்து போடுறதுக்கு உண்டான ஒரு ப்ராசஸ் இது உள்ள நடந்துட்டு இருக்கு. அப்போ நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக மரணம் என்னதான் இருக்கும்? இருந்துட்டு தான் இருக்கும். அந்த முழுசாக அந்த சவக்கடலை க்ளீன் பண்ணுற வரைக்கும் அந்த மரணம் என்னதான் இருக்கும்? இருந்துகிட்டே இருக்கும். இதுக்கு தான் தீர்க்க தரிசனமாக ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. இது எங்கே சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்கன்னா, எசேக்கியேல் அப்படின்ற புக்கில் சொல்லப்பட்ட ஒரு காரியத்தை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த எசேக்கியேல்ல வந்து ஒரு தண்ணீரை பற்றி சொல்லப்பட்டிருக்கு தீர்க்க தரிசனமாக. அந்த தண்ணீருக்கு பேர் என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான ஒரு நதியாம். ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதினா என்ன? இது சவக்கடல் போல ஒன்றுக்கும் உதவாத தண்ணீராக இருக்க போகிறதில்ல. இது ஜீவனை கொடுக்கக்கூடிய ஒரு தண்ணீர் இருக்குது, ஒரு நதி இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். எசேக்கியேல் 47ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்துலேருந்து ஒரு 12ஆவது வசனத்து வரைக்கும் நம்ம தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். இந்த வசனத்தை நம்ம கொஞ்சம் ஃபஸ்ட்டு லிட்டரலாக பார்த்துடலாம். எல்லாரும் இந்த வசனத்தை மட்டும் கொஞ்சம் நல்லா கவனிக்கலாம், வாசிக்கலாம். எசேக்கியேல் 47ஆம் அதிகாரம் 1 முதல் வசனங்களை வாசிக்கலாம். எசேக்கியேல் 47ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்பு அவர் என்னை ஆலயத்தின் வாசலுக்கு திரும்பி வர பண்ணினார். இப்ப வந்து எசேக்கியேலுக்கு ஒரு என்னதான் ஒரு விஷுவல் காட்டுறாரு, ஒரு தரிசனத்தை காட்டுறார். எப்படின்னா, பின்பு அவர் என்னை அப்படின்னா யார் இது? அவர் யாரு? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ எடுத்துக்கலாம். அவர் என்னை ஆலயத்தின் வாசலுக்கு திரும்பி வர பண்ணினார். இதோ வாசற்படியின் கீழிருந்து தண்ணீர் புறப்பட்டு கிழக்கே ஓடுகிறதா இருந்தது. இப்ப வாசப்படியிலிருந்து, அதாவது எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது இது? அவர் பின்னும் என்னை நோக்கி ஆலயத்தின் வாசல். இப்ப ஆலயத்திலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. என்னதான்? ஆலயத்திலிருந்து வாசற்படியிலிருந்து கிழக்கிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு தண்ணீர் புறப்பட்டு கிழக்கே வாசிங்க ஸ்டார். வாசற்படியின் கீழ் இருந்து தண்ணீர் புறப்பட்டு கிழக்கே ஓடுகிறதா இருந்தது. ஆலயத்தின் முகப்பு கிழக்கு நோக்கி இருந்தது. அந்த தண்ணீர் ஆலயத்தின் வலதுபுறமாய் பலிபீடத்துக்கு தெற்கே பாய்ந்தது. அப்போ அந்த ஆலயத்தின் தண்ணீர் ஆலயத்தின் வலதுபுறமாய் பலிபீடத்துக்கு தெற்கே பாய்ந்தது அப்படின்னு சொல்றாரு. அடுத்த 2ஆவது வசனம் வாசிங்க. அவர் என்னை வடக்கு வாசல் வழியாய் புறப்பட பண்ணி என்னை வெளியிலே கீழ் திசைக்கு எதிரான புறவாசல் மட்டும் சுற்றி நடத்தி கொண்டு போனார். இப்போ மறுபடியும் இன்னொரு அப்படியே வடக்கு வாசல் வழியா அப்படியே கூட்டிட்டு போறார். கூட்டிட்டு போகும்போது நடத்தி கொண்டு போறார். அங்கே தண்ணீர் வலதுபுறத்திலிருந்து பாய்கிறதா இருந்தது. தண்ணீர் வலதுபுறத்திலிருந்து பாய்ஞ்சு ஓடுது. அந்த புருஷன் தமது கையில் நூலை பிடித்து கொண்டு, இப்ப என்னன்னா, இவரை நடத்தி கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. எசேக்கியேலுக்கு வந்து இப்போ ஒரு காட்சி தெரிஞ்சிட்டு இருக்கு. அவரை நடத்தி ஒருத்தர் கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. அவர் கையில என்ன இருக்குதாமா? அந்த புருஷன் தனது கையில் நூலை பிடித்து கொண்டு கிழக்கே புறப்படுகையில் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். இப்ப என்ன பண்றாராமா? 1000 முழம் அளக்குறாராமா. அந்த நூலை பிடிச்சிட்டு, நூல் போட்டு அளக்குறோம்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி அளந்து 1000 முழம் அளந்து அந்த தண்ணிக்குள்ள கூட்டிட்டு போறார். தண்ணீர் கணுக்கால் அளவா இருந்தது. இப்ப தண்ணி எப்படி இருக்குதாமா? அந்த நடந்து போற தண்ணி கணுக்கால் அளவுனா எவ்வளோ தண்ணி? அது கொஞ்சம். அந்த கணுக்கால் அப்படின்னும் போது நம்ம அந்த கீழே பாதத்துக்கு மேலே அந்த கணுக்கால்னு சொல்கிறோம்ல, அந்த அளவுக்கு தான் தண்ணி இருக்குது. 1000 முழம் அளந்து கூட்டிகிட்டு போகிற அந்த 1000 முழம் வரைக்கும் தண்ணி எப்படி இருக்குன்னா அப்படி இருக்கு. அடுத்தது அப்படி 4ஆம் வசனம் வாசிங்க. 4ஆம் வசனம். பின்னும் அவர் 1000 முழம் அளந்து மறுபடியும் 1000 முழம் அளக்கிறார். முதல் 1000 முழம் அளந்து கூட்டிட்டு போகும்போது அந்த தண்ணி எவ்வளவு இருந்துச்சு? கணுக்கால் அளவுக்கு இருந்தது. இப்ப மறுபடியும் ஒரு 1000 முழம் அளந்து கூட்டிட்டு போறாரு. என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். அங்கே தண்ணீர் முழங்கால் அளவா இருந்தது. இப்ப தண்ணி எவ்வளவா இருக்கு? இன்னொரு 1000 முழம் அப்படியே கடந்து போகும்போது முழங்கால் வரைக்கும் வந்துருச்சு. பின்னும் அவர் 1000 முழம் அளந்து அடுத்து ஒரு 1000 முழம் ஒவ்வொரு 1000 முழமா அளந்து நடத்தி கூட்டிட்டு போறாரு. இப்ப முதல் 1000 முழம் கணுக்கால் அளவுக்கும் அடுத்த 1000 முழம் முழங்கால் அளவுக்கு இருந்துச்சு. அடுத்த 1000 முழம் அளக்குறாரு. அளக்கும் போது எப்படி இருக்குதாமா? வாசிங்க. அங்கே தண்ணீர் இடுப்பு அளவா இருந்தது. இப்ப தண்ணி எந்த அளவுக்கு வந்துருச்சாமா? இடுப்பு அளவுக்கு வந்துருச்சு. அடுத்தது 5 மற்றும் 6 வசனங்கள் வாசி. 5 மற்றும் 6 வசனங்கள்.
பின்னும் அவர் 1000 முழம் அளந்தார். ம். அங்கே அது நான் கடக்க கூடாத நதியாய் இருந்தது. அப்போ அடுத்த 1000 ஒரு 3வது 1000 முழம் அளக்கும் போது இடுப்பளவு வந்துருச்சு. அதுக்கு அடுத்தது ஒரு 1000 முழம் அளந்து கூட்டிட்டு போகும்போது எப்படி இருந்ததாமா? கடந்து போக முடியாத அளவுக்கு தண்ணீர் இருக்குது. தண்ணீர் நீச்சாளமும் கடக்க முடியாத நதியுமாய் இருந்தது. தண்ணீர் நீச்சாளமும்னா என்ன அர்த்தம்? அப்போ நீந்தருக்கு எவ்வளோ ஆழம் இருக்கும்? நீந்திர இடத்துல போய் நிற்க முடியாது தெரியுங்களா? நீந்திர தண்ணி ஆழத்துக்குள்ளே போய் நம்ம நிற்க முடியாது இல்லைங்களா? ஏன்னா நான் கிட்டத்தட்ட 10 அடி கீழே இருக்கும், மூழ்கும். அப்போ அவ்வளோ ஆழம் இருக்கு, கடக்க முடியாத ஆழமாக இருந்தது. வாசிங்க சிஸ்டர், 6வது வசனம் வாசிங்க. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இதை கண்டாயா என்று சொல்லி என்னை நதியோரமாய் திரும்ப நடத்தி கொண்டு போனான். இப்போ என்ன பண்றாரு? இப்போ பார்த்தீங்க, நல்லா கவனிச்சுக்கலாம். ஒரு தண்ணிக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த தண்ணியை ஸ்டெப்பாக ஒரு 1000 அளந்து கூட்டிகிட்டு போகும்போது அந்த ஒவ்வொரு 1000 முழத்துக்கும் ஒவ்வொரு லெவல் இருக்குது. அந்த தண்ணி முதல் 1000 முழத்துக்கு கணுக்கால், அடுத்த 1000 முழம் முழங்கால், அடுத்த 1000 முழம் இடுப்பு, அடுத்த 1000 முழம் வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருக்குது அப்படின்றாரு. இப்போ மறுபடியும் இன்னொரு நடத்தி அந்த தண்ணி ஓரத்தில் அப்படியே நடத்தி கூட்டிகிட்டு போகிறாராமா. வாசிக்கலாம். எசேக்கியேல் 47ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நான் நடந்து வருகையில் இதோ நதியோரத்தில் இக்கரையிலும் அக்கறையிலும் வெகு திரளான விருட்சங்கள் இருந்தது. பாருங்க, நதியின் இக்கரையிலும் அக்கறையிலும் வெகு திரளான நதி விருட்சங்கள் இருந்துச்சாமா. அப்படின்னா என்ன அர்த்தம்? தண்ணி ஓடிட்டு இருக்கு, 2 பக்கமும் என்ன இருக்குதாமா? நல்ல பசுமையான மரங்களா இருக்கு. அப்ப இந்த தண்ணி எப்படியாப்பட்டதா இருக்கு? நல்ல தண்ணீரா இருக்கு, நல்ல விளைவிக்கக்கூடிய தண்ணீரா இருக்கு, நல்லா வந்து growth கிடைக்கக்கூடிய ஒரு தண்ணீரா இருக்கு. அந்த தண்ணிக்கு 2 பக்கமும் என்னன்னா நல்ல விருட்சங்கள், செழிப்பான விருட்சங்கள் வளர்ந்துருக்கு. அடுத்து 8வது வசனம் வாசிங்க. 8ஆம் வசனம். அவர் என்னை நோக்கி, இந்த தண்ணீர் கிழக்கு தேசத்துக்கு புறப்பட்டு போய். இப்ப நல்லா கவனிக்கணும். இந்த தண்ணீர் கிழக்கு தேசத்துக்கு புறப்பட்டு போய் வனாந்தர வழியாய் ஓடி, வனாந்தர வழியாய் ஓடுதாமா, ஓடி கடலில் விழுமாமா. இப்ப இந்த தண்ணி ஆரம்பிச்சு எங்க ஆரம்பிக்குது? இந்த தண்ணி எங்க ஆரம்பிச்சுது? ஆலயத்துல ஆரம்பிச்சுது. சரிங்க, ஆலயத்துல ஆரம்பிச்சுது. ஆலயத்துல ஆரம்பிச்சு அப்படியே வருது, வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பா கடத்தி கூட்டிட்டு வராரு. இப்ப கடைசி இந்த தண்ணி வந்து அதாவது ஒவ்வொரு இடத்துலையும் எப்படியெல்லாம் இருக்குது, இந்த தண்ணி ஓடுற இரு பக்க கரைகளும் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். அடுத்து இந்த தண்ணி எங்க போய் கலக்குதாமா? கிழக்கு தேசத்துக்கு புறப்பட்டு போய் வனாந்திர வழியாய் ஓடி கடலிலே விழுந்து, இது கடலில் பாய்ந்து விழுந்த பின்பு அதன் தண்ணீர் ஆரோக்கியமாகும். இப்ப பாருங்களேன், இந்த தண்ணி வந்து இந்த கடல்ல போய் விழுந்தவொடனே இந்த தண்ணி என்ன ஆகுதாமா? இப்ப எதுக்கோ ஒன்று லிங்க் ஆகுற மாதிரி இருக்கு. இப்போ கடல்ல போய் விழுகுது, இந்த கடல்ல விழுந்தவொடனே அந்த கடல் வந்து ஆரோக்கியமாகுதுன்னா என்ன அர்த்தம்? அப்ப அந்த கடல் தண்ணி ஏதோ ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒரு கெட்ட ஒரு சூழ்நிலை இருக்கு இல்லைங்களா? ஒருவேளை சவக்கடலா இருக்குமோ? இருக்கலாம் இல்லைங்களா? இருக்கலாம். ஏன்னா இப்ப சவக்கடல் தானே கிளீன் ஆகணும், ஆனா இது கடல் தானே போட்டிருக்கு. நம்ம அப்படி எடுத்துக்க முடியாது இல்லை. சரி, வாசிக்கலாம், பின்னாடி பார்க்கலாம். மறுபடியும் 9 மற்றும் 10வது வசனங்கள். எசேக்கியேல் 47 9 மற்றும் 10ஆம் வசனம். சம்பவிப்பது என்னவென்றால், இந்த நதி போகும் இடம் எங்கும் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். பாருங்க, இந்த நதி போய் அந்த தண்ணியை சுத்தமாக்கிட்டு அதற்கப்புறம் இந்த தண்ணி போற இடமெல்லாம் எப்படி இருக்குதாமா? ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும்னா என்ன அர்த்தம்? எல்லாத்துக்கும் ஒரு உயிர் கிடைக்க போகுது, ஒரு பிழைக்கிறதுக்கு உண்டான வழி கிடைக்க போகுது இல்லைங்களா? வாசிங்க. இந்த தண்ணீர் அங்கே வந்தபடியினால் வெகு ஏராளமான மச்சங்களும் உண்டாயிருக்கும். வெகு ஏராளமான மச்சங்கள் அப்படின்னா உயிரினங்கள், அதாவது செழிப்பா வளரக்கூடிய உயிரினங்கள் வாழ்வதற்குண்டான நல்ல செழிப்பான ஒரு நிகழ்வு அந்த இடத்துல நடக்க போகுது. இந்த நதி போகும் இடமெங்கும் உள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். அப்போது என்கேதி துவக்கி எனக்லாய் மட்டும் மீன் பிடிக்கிறவர்கள் அதன் கரையிலே நிற்பார்கள். மீன் பிடிக்கிறவர்களும் அந்த கரையில நிக்கிறாங்களாமா? அதெல்லாம் வலைகளை விரிக்கிற ஸ்தலமாயிருக்கும். அதன் மச்சங்கள் பெரிய சமுத்திரத்தின் மச்சங்களைப் போல பல ஜாதியும் மகா ஏராளமுமாயிருக்கும். அப்ப அதுல இருக்க மச்சங்கள்லாம் பெரிய ஜாதியான சமுத்திரத்தின் மச்சங்கள் போல் ரொம்ப பெருசா இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரொம்ப செழிப்பா
இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை குறிக்குது. அப்படியே மற்றும் 11ஆம் வசனம் 12ஆம் வசனத்தை 11 மற்றும் 12ஆம் வசனம். ஆனாலும் அதனுடைய உளையான பள்ளங்களும். பாருங்க, இப்போ இது வரைக்கும் அந்த நதி வந்துச்சுன்னா அந்த நதி என்னென்ன வேலைகள் செய்து எங்கெங்கெல்லாம் எப்படி எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம கிளியரா பார்த்தோம். எல்லாத்துக்கும் புரிஞ்சது இல்லை அந்த விஷயம். நதி தேவாலயத்தின் உள்ள இருந்து அப்படியே வாசப்படி வழியே வெளியே வருது. வர்றதை பார்க்குறாரு. அந்த நதியில் இவருக்கு ஒரு 1000 முழமாக கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போகும்போது ஒவ்வொரு 1000 முழத்துக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜ் இருக்குது இல்லைங்களா. கடைசியில் அந்த தண்ணியை கடக்க முடியாத அளவுக்கு ஒரு தண்ணி இருக்குது, கடைசி 1000 முழம். அதற்கப்புறம் இந்த நதியின் கரையோரமாக கூட்டிகிட்டு வரும்பொழுது அங்கே 2 பக்கமும் நல்லா விருட்சங்கள், செழிப்பான விருட்சங்கள் இருக்குது. அங்கே நல்ல ஜீவராசிகள் வாழ்வதற்குண்டான வாழ்வாதாரங்கள் இருக்குது, நல்ல ஜீவராசிகளும் இருக்குது. மீன் பிடிக்கிறவர்கள் இருக்காங்க, நிறைய பெரிய சைஸ் மீன் கிடைக்கிற அளவுக்குலாம் அங்கே சூழ்நிலைகள் இருக்குது அப்படின்லாம் பார்த்துட்டோம். இப்போ அதெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ஆனாலும் அப்படின்னு ஆரம்பிக்குது வசனம். ஆனாலும்னா என்ன அர்த்தம்? இதெல்லாம் நடந்தாலும் ஏதோ ஒரு குறை எங்கே இருக்குது அப்படின்ற அர்த்தம் இல்லைங்களா. வாசிங்க சிஸ்டர் தொடர்ந்து. ஆனாலும் அதனுடைய உளையான பள்ளங்களும், அதனுடைய உளையான பள்ளங்களும், அதனுடைய மடுக்களும் ஆரோக்கியமாகாமல் உப்பாகவே விட்டுவிடப்படும். என்ன அர்த்தம் இது? ஆனாலும் அதனுடைய உளையான பள்ளங்களும் அதனுடைய மடுக்களும் ஆரோக்கியமாக உப்பாகவே விட்டுப்படும்னா என்ன அர்த்தம்? உப்பு நம்ம எதுக்கு அடையாளம்னு பார்த்தோம், ஒரு மரண நிலைக்கு பார்த்தோம். ஆனாலும் ஏதோ ஒரு சம்பவம் அந்த மரணத்திலிருந்து மீட்கப்படாமலேயே விடப்படும். வாசிங்க. நதியோரமாய் அதன் இக்கரையிலும் அக்கறையிலும் புசிப்புக்கான சகலவித விருட்சங்களும் வளரும். பாருங்க, நதியோரத்துல இந்த கரையிலையும் அந்த கரையிலையும் புசிக்கிறதுக்குண்டான நல்ல விருட்சங்கள், அதாவது நல்ல கனி கொடுக்கக்கூடிய விருட்சங்கள் இருக்கும். அவைகளின் இலைகள் உதிர்வதும் இல்லை, அவைகளின் கனிகள் கெடுவதும் இல்லை. அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடியினால். இப்ப தண்ணீர் எங்கிருந்து ஏன் இந்த மரம் இந்த விருட்சங்கள்லாம் வந்து அது நல்ல இலைகள் உதிர்வதில்லை, அதனுடைய பழம் கெட்டு போறதில்லை, நல்ல கனி கொடுக்கக்கூடிய மரங்களா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு தண்ணீர் எங்கிருந்து வருதாமா? ஆலயத்திலிருந்து அதுக்கு தண்ணீர் பாய்கிற. வாசிங்க அதை மறுபடியும் இன்னொரு அந்த வரியை மட்டும். அவைகளின் கனிகள் கெடுவதும் இல்லை, அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடியினால். பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து ஒரு தண்ணி வருதாமா. அந்த தண்ணி வந்துதான் இதெல்லாம் கிளியர் ஆக்கி ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுது. மாதந்தோறும் புது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். மாதந்தோறும் புது கனிகள், அதாவது அடுத்தடுத்த சீசன்லாம் கிடையாது. இப்ப நம்ம மாம்பழம் சாப்பிடணும்னா என்ன பண்ணணும்? அந்த சீசன் வரைக்கும் வெயிட் பண்ணணும். பலாப்பழம் சாப்பிடணும்னா அந்த சீசன் வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஆனால் இந்த இது எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா மாதந்தோறும் கனிகளை கொடுத்துட்டே இருக்குமாம். அப்போ அதுக்கு சீசன்லாம் கிடையாது. வாசிக்கும். அவைகளின் கனிகள் புசிப்புக்கும் அவைகளின் இலைகள் அவிழ்தத்துக்குமானவைகள். அவைகள் கனிகள் புசிப்புக்கும் அவைகள் இலைகள் அவிழ்த்தத்துக்குமானவைகள்னா, அவிழ்த்தம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்னும் நம்ம வேற மொழிபெயர்வு பார்க்கும்போது மருந்து அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதோடைய கனி புசிக்கிறதுக்கும் அதோடைய இலைகள் எதுவாகவும் யூஸ் ஆகுதாமா. மருந்து எதுக்கு யூஸ் ஆகுது? ஒரு குணமாக்கு இருக்கு இல்லைங்களா. அப்போ இந்த ப்ராசஸ் எல்லாம் நடக்குது அப்படின்றத இந்த 12 வசனத்துல வந்து நம்ம பார்க்கும்பொழுது சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இந்த 12 வசனத்துல சொல்லப்பட்ட காரியங்கள் என்ன அப்படின்றத நம்ம மறுபடியும் அதை கொஞ்சம் விளக்கமா பார்த்துடலாம். இப்போ முதல்ல நம்ம எசேக்கியேலுக்கு ஒரு தேவாலயம் தரிசனமா காட்டப்படுது இல்லைங்களா. அந்த ஆலயத்திலிருந்து உள்ள தேவாலயத்திலிருந்து ஒரு நதி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புறப்பட்டு வெளியே வருது. ஓகேங்களா. இப்ப வாசிக்கலாம். எசேக்கியேல் 47ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசி. 8ஆம் வசனம். அவர் என்னை நோக்கி இந்த தண்ணீர், இந்த அதாவது தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு வர தண்ணீர் அப்படின்னா இப்ப தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு வந்து சுத்திகரிக்கிற குணமாக்குற தண்ணீர் எதுவா இருக்கும்? சரி, இப்படி கேட்கிற தண்ணீர் வேதத்துல எது அடையாளப்படுத்து? என்னங்க இல்ல, எந்த ஒரு இதை அது அடையாளப்படுத்து? இல்ல சுத்திகரிப்பு ஓகே. ஏதாவது ஒரு விஷயத்தை அது அடையாளம். இப்ப தண்ணீர்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். தண்ணி எதுக்கு இப்போ அடையாள பாஷைகள் எடுத்து பார்த்தோமா? நம்ம அடையாள பாஷைகள்ல பாடம் பார்த்துருப்போம்ல. இதோ இந்த ஜலத்தின் மேல் உட்கார்ந்து இருக்கிற வேசியை கண்டாயோன்னு வெளிப்படுத்தின விஷயத்துல கூட பார்த்தோம். அந்த ஜலம்ன்றது யாரை குறிச்சுது? அந்த இடத்துல உலக ஜனங்களை குறிக்கும். அதே இன்னொரு இடத்துல தண்ணின்னு குறிச்சிருக்கும். தண்ணி அப்படின்னு வேற ஒன்று சொல்லப்பட்டிருக்கும்.
எப்பவுமே வேதத்தில் ஒரு பொருளை வந்து ரெண்டுக்கு அடையாளப்படுத்துறமா சொல்லப்பட்டிருக்கு. இப்போ சிங்கம்னு எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், யூத ராஜசிங்கம் அப்படின்னா யார் அடையாளப்படுத்து? கர்ஜிக்கிற சிங்கம்னா யார் அடையாளப்படுத்து? அந்த மாதிரி தண்ணீர் கூட ரெண்டு அடையாளப்படுத்துது. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பார்த்துருப்போம் வசனங்களை. ஒன்று கொந்தளிக்கிற கடலை போல் இருக்கிற துன்மார்க்க நிலையில் இருக்கிற ஜனங்களையும் அடையாளப்படுத்தும். நம்ம எல்லாம் சுத்திகரிச்சிட்டு இருந்த ஜீவ தண்ணீர் அப்படின்றது எதை அடையாளப்படுத்துது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள், வேத வசனங்கள் அடையாளப்படுத்துது. அப்போ தேவாலயத்திலிருந்து ஒரு ஜீவ தண்ணீர் வந்து எல்லாத்தையும் சுத்திகரிக்குதுன்னா, இப்போ இந்த இடத்துல இந்த எசேக்கியேல் 47 அதிகாரம் 8வது வசனத்தில் சொல்லப்பட்ட அந்த தண்ணீர் எதை அடையாளப்படுத்துது அப்படின்னும் பொழுது, வசனங்கள் இன்னும் சொல்ல போனா சத்தியத்தை அடையாளப்படுத்துது. இன்னைக்கு மனுஷன் மரணத்துக்குள்ள போயிட்டு இருக்கிறதுக்கு மெயினான காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையான சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியாதனால தான், இல்லைங்களா? இந்த ஒரு உண்மையான சத்தியம் எல்லாத்துக்குள்ளேயும் போயிடுச்சு அப்படின்னா எல்லாத்துக்கும் ஜீவன் கிடைக்குமா கிடைக்காதா? இப்போ இந்த உண்மையான சத்தியம் எப்போதான் போய் சேரும் அப்படின்னும் போது, இதுதான் என்ன அப்படின்னும் போது, இந்த 1000 வருஷம் முழுவதும் என்ன ஆகுனா, அந்த உண்மையான சத்தியம், உண்மையான கடவுள் யார் என்ன அப்படின்ற சத்தியம் எல்லா ஜனங்களுக்கும் என்ன ஆகும்? போய் சேர்ந்துட்டே இருக்கும். ஏதோ ஒரு வழியில், ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில். எத்தனையோ பேர் இருந்தாலும் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கும் என்ன தெரியாது, அந்த உண்மையான ஜீவ தண்ணீர் அப்படின்றத முழுமையாக விளங்கி கொள்ள முடியாமல் இருந்துச்சு. இன்னைக்கு விளங்கி கொள்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குல்ல. இதே மாதிரி தான் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொருக்கு கிடைச்சிட்டே இருக்கும். அப்படி கிடைக்க அந்த ஜீவ தண்ணீர் வர 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 என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீவன் பெற்றுக்கொண்டு ஜீவனோட வாழ்றதுக்கு உண்டான ஒரு சம்பவம் நடந்துகிட்டே இருக்குது. இது எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த வசனங்களை படிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த எசேக்கியேல் புஸ்தகத்தில் இந்த தீர்க்க தரிசனம் எதை பற்றி சொல்லப்பட்டதா பார்த்தோம். இது எப்போ நடக்கிறதா பார்த்தோம். 1000 வருஷம் அரசாட்சியில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவங்களா பார்த்தோம், இல்லைங்களா? அந்த 1000 வருட அரசாட்சி முழுவதும் இந்த சவக்கடலை சுத்திகரிக்கிற ஒரு வேலை, மரணம் இல்லாத ஒரு வேலையை ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. இந்த மரணம் இல்லாத வேலையை ப்ராசஸ் பண்றதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜீவ தண்ணீர் தேவ ஆலயத்திலேருந்து புறப்பட்டு வருது இயேசு கிறிஸ்து மூலயமா. அவருடைய வார்த்தைகள் வந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுத்திகரித்து கொண்டிருக்கு, ஜீவனை கொடுத்து கொண்டு இருக்கு அப்படின்ற ஒரு அடையாளத்தை நம்ம பார்க்குறோம். வாசிங்க எசேக்கியேல் அதே 9ஆம் அதிகாரம் மற்றும் 10வது வசனம். 47, 9 மற்றும் 10 வசனங்கள். 9 மற்றும் 10 வசனங்கள். சம்பவிப்பது என்னவென்றால், இந்த நதி போகும் இடமெங்கும் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். அப்போ இந்த நதி போகும், இந்த நதி அப்படின்றது இந்த தண்ணீர் போகும் இடமெல்லாம் சஞ்சரிக்கும் ஜீவராசிகள் என்ன பண்ணுமாமா? அப்ப இந்த நதி, இந்த ஜீவ தண்ணீர் அப்படின்ற இந்த தேவனுடைய சத்திய வார்த்தைகள் எங்கெங்கெல்லாம் போய் சேருதோ அங்கெல்லாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீவனை பெற்றுக்கொள்ளக்கூடிய, அதாவது மரணம் இல்லாத ஒரு வாழ்க்கைக்குள்ள போற ஒரு ப்ராசஸ், ஒரு சுத்திகரிப்பு நடந்துட்டு இருக்கு. வாசிங்க. இந்த தண்ணீர் அங்கே வந்தபடியினால் வெகு ஏராளமான மச்சங்களும் உண்டாயிருக்கும். அப்படின்னா வெகு ஏராளமான மச்சங்கள் உண்டாயிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் உலகத்துல எவ்வளோ இந்த சவக்கடல்ல வந்து தண்ணி உள்வாங்கிட்டே இருக்கு. ஒரு நாளைக்கு 60 லட்சம் டன் தண்ணீர் அப்படின்ற மாதிரி நம்ம கணக்கு போட்டிருக்காங்க. அப்படின்னா இது வரைக்கும் எவ்வளோ தண்ணீர் உள்ள போயிருக்கு, ஆனா வெளியே வரல. அப்ப இது எல்லாத்துக்கும் உயிர் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் நடக்குதா இல்லையா? இத்தனை, அதாவது ஆதாம்ல இருந்து தொடங்கி இன்னைக்கு உலகம் முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு வரைக்கும் மரிக்கிறவங்களுக்கெல்லாம் உயிர்த்தெழுதல் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லலாம்? இருக்குது, இல்லைங்களா? நம்மளுக்கு தெளிவ வசனமே இருக்கு. எல்லாரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்ப கல்லறையில் இருக்கவங்க கூட என்ன பண்றாங்களாமா? வெளியே வருவாங்கன்னு யோவான்ல நம்ம படிக்கிறோம், இல்லைங்களா? அப்ப எல்லாத்துக்கும் ஜீவன் கொடுக்கக்கூடிய இந்த தண்ணீர் அப்படின்றது தேவனுடைய இந்த சத்திய வார்த்தைகள். இதே வெளிப்படுத்தல் 22ஆம் வசனம் 1வது வசனம் வாசிங்களா? அதே ஒரு காரியத்தை இதுலயும் பதிவிட்டு இருக்கு, வாசிங்க. வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்பு பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள. அப்ப பாருங்களேன், இப்ப இந்த தண்ணி எப்படி இருக்காமா? அந்த தண்ணி இதே ஒரு அந்த எசேக்கியேல் சொன்ன காரியத்தை தான் இங்கேயும் அவரு தரிசனமா பார்த்து சொல்றாரு. பின்பு பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான் அப்படின்னு. அப்ப இந்த சுத்தமான ஜீவ தண்ணீர் எங்கிருந்து புறப்பட்டு வருதாமா? தேவனும் ஆட்டுக்குட்டியானவர்கிட்ட இருந்து வருதாமா? அப்ப இயேசு கிறிஸ்து எப்போ இந்த உலகத்துல வந்து வாழ்ந்து நம்முடைய பாவத்துல சுமந்து மரித்து தேவனுடைய சிங்காசனத்துல போய் உட்கார்ந்தாரோ, அன்னையிலிருந்து எல்லாத்துக்கும் என்ன வந்துருச்சு? ஒரு ஜீவனை கொடுக்கக்கூடிய,
புரியுதுங்களா? பாவத்தின் சம்பளமாகிய மரணத்துக்குள்ள இருந்த மனிதர்களுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் பாவத்திலிருந்து மன்னிக்கப்பட்ட ஒரு ஜீவனை கொடுக்கக்கூடிய ப்ராசஸ் எப்போ தொடங்குச்சு? இயேசு கிறிஸ்து எப்போ தேவனுடைய சிங்காசனத்தில் அவர் மரித்து உயிர் தெழுந்து போய் தேவனுடைய சிங்காசனத்தில் அவரோட அருகே அமர்ந்தாரோ அன்னைக்கு தொடங்குச்சு. அதை தான் சொல்லப்பட்டிருக்கு, பின்பு பளிங்குக்கு ஒப்பான தெளிவான ஜீவ தண்ணீர்ல சுத்தமான நதி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது எந்த நதி மாதிரி இருக்காமா? எர்மோன் மலையிலிருந்து ஊழால ஒரு தண்ணி கலந்துச்சு இல்லைங்க. அந்த தண்ணி எப்படி இருந்துச்சுன்னு நம்ம பார்த்தோம். ரொம்ப சுத்தமான, ரொம்ப ஒரு அமைதலான ஒரு நீரூற்று மாதிரி இருந்தது அது வரைக்குமே. அந்த மாதிரி, அதாவது திரும்ப கொடுத்தல் அப்படின்ற ஒரு ப்ராசஸ். அந்த பழைய நிலைமை எப்படி இருந்துச்சோ, இப்போ பழைய ஆதாம் அவரை உருவாக்கும் போது தேவன் அவருக்கு என்ன கொடுத்திருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நித்திய ஜீவன் ஒன்று கொடுத்திருந்தார் இல்லைங்களா? ஒரு ஜீவன் கொடுத்திருந்தார். அந்த நித்திய ஜீவனை இழந்துட்டார். நம்ம நித்திய ஜீவன் அப்படின்னா என்ன நினைச்சிட்டு இருக்கோம் இது வரைக்கும்? சரி, இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல மனுஷனா பிறக்கும்போது அவருக்கு நித்திய ஜீவன் இருந்துச்சா இல்லையா? இல்ல. ஆதாமுக்கு இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சு. அப்ப ஆதாம் ஏன் செத்து போனாரு? அப்ப நித்திய ஜீவனை சாகாம தானே சொன்னீங்க. சாகக்கூடாது இல்ல? எது செஞ்சாலும், நான் சொல்றது எதையும் செஞ்சாலும் நித்திய ஜீவனை சாகாமை நான் எடுத்துக்கிட்டோமா, எதையும் செஞ்சாலும் சாகக்கூடாது. அப்படின்னா நித்திய ஜீவனுக்கும் சாவாமைக்கு வித்தியாசம் இருக்கு. அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். நித்திய ஜீவன் என்னன்னா ஒரு உடன்படிக்கையோட கொடுக்க ஒரு டிமாண்ட். நீ இது வரைக்கும் இதை செய்யாம இருக்கிற வரைக்கும் உனக்கு இது இருக்கும். நீ இது என்னைக்கு மீறியோ அன்னையிலிருந்து உனக்கு என்ன பண்ணப்படும், இந்த சலுகை எடுக்கப்படும் அப்படின்றது தான் நித்திய ஜீவன். அதாவது இந்த பழத்தை சாப்பிடாம இன்னும் 10,000 வருஷம் இருந்தாலும் இருக்கலாம். என்னைக்கு சாப்பிட்றியோ அன்னைக்கு செத்துருவேன். இதுதான் நித்திய. இப்போ சாப்பிடாம இருந்திருந்தாருன்னா ஆதாம் என்ன பண்ணியிருப்பாரு? இன்னைக்கு வரைக்கும் இருப்பாரு. ஆனால் சாப்பிடாம அது அவர் சொன்னதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும். அதாவது ஒரு டிமாண்டோடு இருக்கிறது தான் நித்திய ஜீவன். சாவாமைனா அது யாருக்கு மாத்திரம்தான் இருக்காமா? தாம் ஒருவராய் சாவாமை உள்ளவர். இதுதான் தெய்வீக சுபாவம். தாம் ஒருவராய் சாவாமை உள்ளார். பிதாவாகிய தேவனுக்கு மாத்திரம்தான் சாவாமையே இல்லை. அதற்கப்புறம் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல மரித்து தேவனுடைய திட்டங்களை நிறைவேற்றி அவரோட போய் சிங்காசனத்தில் அமரும் போது இந்த சாவாமை இப்ப யாருக்கும் இருக்குது? இயேசு கிறிஸ்துக்கும் கொடுத்திருக்கார். இதற்கப்புறம் இந்த சாவாமைக்குள்ள போறதுக்கு உண்டான ப்ராசஸ் தான் இப்ப நம்ம நடந்துட்டு இருக்கு. இப்ப இந்த 1000 வருஷங்கள் இப்ப நடக்கு. ஏன்னா நமக்கே இப்பெல்லாம் நீ சாவாமை கொடுத்துட்டாருன்னு வச்சுங்களேன், நம்ம என்ன பண்ணுவோம்? சாவாமையை வாங்கிட்டேன் மறுபடியும் அக்கிரம அநியாயம் செஞ்சுட்டு அழியாத அக்கிரமக்காரர் அந்த பூமியில வாழ்ந்துட்டு இருப்போம். புரியுதுங்களா? ஏன் தேவன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு? நம்மளுக்கு இவ்வளவு அனுபவங்கள் கொடுக்குறாருன்னா இதுதான். அப்போ அந்த ஒரு ஜீவ தண்ணீர் வரப்போகுது. அந்த ஜீவ தண்ணீர் இந்த சவக்கடலை கிளீன் பண்ற ப்ராசஸ் தான் என்னன்னா, இயேசு கிறிஸ்துனுடைய இந்த 1000 அரசாட்சியில உலகத்துல இருக்க எல்லாத்துக்குமே என்ன போயாகணும்? இந்த சத்தியம் ஒரு நாள் போய் சேர்ந்தாங்க. சொல்லுவார்ல, இதோ இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் உலகம் எங்கிலும் உள்ள சகல ஜாதிகளுக்கு அறிவிக்கப்படும். அப்பொழுது என்ன வருமாமா? முடிவு வரும். இதை நம்ம எப்ப நினைச்சுக்கிறோம்? இயேசு கிறிஸ்து வந்துட்டாலே அது முடிஞ்சிரும்னு நினைச்சுக்கிறோம். ஆக்சுவலா அப்ப இல்ல. அவர் ரெண்டாவது உலகத்துல இருக்க எல்லாத்துக்கும் இந்த சத்தியத்தை கொண்டு போய் சேர்க்கிற அந்த ப்ராசஸ் நடக்கும். அப்படி யார் யார் ஏற்றுக்கொண்டுட்டே வராங்களோ அவங்களுக்கெல்லாம் என்ன கிடைக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நித்திய சாவாமை ஜீவன் ஒன்று கொடுக்க போறாரு. அதுதான் இந்த ஒரு காரியத்தை நடந்துட்டு இருக்கு. வாசிக்கலாம். 46ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். 46ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். அப்படி யோவான் 4ஆம் அதிகாரம் 14ஆவது வசனம். யோவான் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. பாருங்க, ஒரு நாள் சொல்றாரு. யார்? அந்த ஸ்திரீ கிட்ட ஒன்று சொல்வார்ல, சமாரியா ஸ்திரீ கிட்ட, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிச்சினா ஒரு காலமும் தாகம் எடுக்காது. வாசிங்க சிஸ்டர். நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். அப்போ அவர் கொடுக்கிற ஒரு தண்ணீர் எப்படி இருக்குமாமா? தண்ணீர் இப்ப இந்த இடத்துல எதை அடையாளப்படுத்தி சொல்லிட்டு இருக்காரு? இல்ல, தண்ணீரை எதை அடையாளப்படுத்தி சொல்லிட்டு இருக்காரு? அவருடைய சத்தியத்தை, அவருடைய சத்திய வார்த்தைகள். சரிங்களா? சத்தியத்தை சொல்லிட்டு இருக்காரு. நான் கொடுக்கிற சத்தியம் இப்ப மரணத்துக்குள்ள போயிட்டு இருக்க எல்லா ஜனத்தையும் என்ன பண்ண போகுது?
உயிர் பிழைச்சு கொண்டு வர ஒரு ப்ராசஸா நடக்குது அப்படின்னு சொல்றாரு. இதே தான் வந்து பாருங்களேன், இந்த ப்ராசஸ் முழுமையா எப்போ நடைபெறும், எப்போ எல்லாத்துக்கும் போய் சேரும் அப்படின்றது கூட வசனம் இருக்கு. வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 22:17. வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள். பாருங்க, ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள். இந்த ஆவி யாரு, இந்த மணவாட்டி யாருன்னு எடுத்துக்கலாம் நம்ம. சபை மணவாட்டி கரெக்ட் தான். இப்போ ஆவி அப்படின்ற ஒரு வார்த்தை இந்த இடத்துல வந்துருச்சு, தான் நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது இல்லையா? இதை யாரையும் குறிப்பில்லை. ஆக்சுவலாக இதில் நம்மள ஆவி அப்படின்ற ஒரு வார்த்தை இடப்பட்டிருக்கு. ஆக்சுவலாக இயேசு கிறிஸ்துவும் அவருடைய மணவாட்டியும் வா என்று வா என்கிறார்கள். வா என்கிறார்கள். கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன். விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன். அப்போ இந்த இடத்துல வந்து இந்த நதி சுத்தமாகிற ஒரு ப்ராசஸ் எப்ப நடக்குமாமா? கிறிஸ்துவும் அவருடைய மணவாட்டியும், அதாவது 144,000 பேரும் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் என்ன ஆகும்? ஒட்டுமொத்த உலகத்துல இருக்க எல்லாத்துக்குமே போய் சேருமா. அதுதான் இந்த இடத்துல ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள். இப்ப அப்படிதான் கூப்பிட்டு இருக்கு ஒவ்வொருத்தரையா, வாங்க வாங்க இந்த ஜீவ தண்ணீரை வாங்கிக்குங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரையும் அழைச்சிட்டு இருக்கும்ல. ஆனாலும் பாத்தீங்கன்னா அங்க ஒரு ப்ராசஸ் நடந்துச்சு. இதெல்லாம் எல்லாத்துக்கும் இந்த நதி ஓடுற இருபுறமும் நல்ல செழிப்பா இருக்கும், அங்க வளர்ற விருட்சங்கள் நல்லா தான் இருக்கும். ஆனாலும் அங்க சில விஷயங்கள் குணமாகாமலேயே இருக்கும். குணமாகாமல் அப்படியே உப்பா விட்டு விடப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இதை கூட எதை குடிக்குது அப்படின்னு பார்க்கும்போது வாசிக்கலாம். ஏசாயா 57ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஏசாயா 57ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். துன்மார்க்கரோ கொந்தளிக்கும் கடலை போல் இருக்கிறார்கள். பாருங்க, துன்மார்க்கமான நிலைமையில இருக்கு. அதாவது 1000 வருட அரசாட்சியில கூட இயேசு கிறிஸ்துவ ஒரு மணவாட்டியும் போதிக்கிற சத்தியங்களை கூட ஏற்றுக்கொள்ள மனமில்லாத சில பேர், நீ என்னதான் சொல்லு, நாங்க கடைசி வரைக்கும் இப்படிதான் இருப்போம் அப்படின்ற சொல்ற ஒரு கேரக்டர் இருக்கும். அவங்கள என்ன பண்ணிடுவாராமா, அப்படியே உப்பாவே இருந்துருங்கப்பா அப்படின்னு விட்டுருவாராமா. இது எதை அடையாளப்படுத்துதுன்னா, திருந்தாத சில வகுப்பாரும் இருப்பாங்க. அவங்கள கடைசியில என்ன பண்ண போறா அப்படின்னா, 2ஆம் மரணம் அப்படின்ற ஒரு அழிவுக்குள்ள அழிக்க போற நிலைமை தான். இவ்வளோ இந்த தண்ணீர் மூலயமா இவ்வளோ நன்மைகள் நடந்தாலும், ஆனாலும் சிலது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மேடு பள்ளம் குப்பை கூழ் அது அப்படியே தான் இருக்கும். அது வந்து நீ உப்பு தண்ணியாவே இரு, நீ சவக்கடலாவே இரு அப்படின்னு விட்டு விடுற ஒரு ப்ராசஸ் அந்த இடத்துல நம்ம நடக்குதுன்னு பார்த்தோம். இப்போ அப்படியே நம்ம பார்த்ததெல்லாம் ஒவ்வொரு கிளைன்ஸ் பார்த்தரலாம். இப்போ என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வசனங்களில் தண்ணீரை போய் நூல் வச்சு அளந்துட்டு இருக்காங்க. அளக்கும்போது ஒரு ஃபஸ்ட்டு என்ன கணுக்கால் அளவு இருக்கு, 2வது முழங்கால் அளவு, 3வது இடுப்பளவு, 4வது நீச்சல் குளம் அளவு. அப்போ இது எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணீர் அப்படின்றத நம்ம இந்த தண்ணீர் எசேக்கியேல் புஸ்தகத்தில் சொன்ன இந்த தண்ணீர் நம்ம எதோட ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்தியத்தோட ஒப்பிட்டு பார்த்தோம் இல்லைங்களா? அவருடைய சத்தியத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த கணுக்கால் அளவு அப்படின்னும் பொழுது இந்த சத்தியம், அதாவது இந்த 1000 வருட அரசாட்சியில் கிறிஸ்துவும் சபையும் சேர்ந்து கொடுக்க போற இந்த ஜீவ தண்ணீர் உள்ள சத்தியம் ஃபர்ஸ்ட் கணுக்கால் அளவுள்ள ஒரு வகுப்பாருக்கு போய் சேரும் அப்படின்றது அடையாளப்படுத்துது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன கூட்டத்துக்கு, ஒரு சிறு கூட்டத்துக்கு அல்லது ஒரு சிறு தேசத்துக்கு போய் சேரும் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ இன்னும் நம்ம வசனங்கள்ல ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, இந்த சத்தியம், இப்படிப்பட்ட ஒரு சத்தியம் எல்லாத்துக்கும், இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் போய் சேர்றதுக்கு முன்னாடி சபையும் கிறிஸ்துவும் மணவாட்டியும் சேர்ந்து கொடுக்க போற சத்தியம் முதல்ல யாருக்கு போய் சேரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு உலகத்திலேயே சின்ன நாடா இருக்கிற இஸ்ரேல் தேசத்துக்கு தான் முதல்ல போய் சேரும். முதல்ல அவங்களுக்கு தான் கொடுக்கப்படும். ஏன்னா இயேசு கிறிஸ்து வந்து முதல் வரியிலையும் வந்து சத்தியத்தை முதல்ல யாருக்கு தான் கொடுத்தாரு? அவங்களுக்கு தான் கொடுத்தாரு. அதே மாதிரி இயேசு கிறிஸ்து திரும்பவும் வந்து முழுமையா, அதாவது கிறிஸ்துவும் தலையும் சரீர அவயங்களும் ஃபுல்ஃபில் ஆனதுக்கு அப்புறமும் முதல் கொடுக்க போறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்களுக்கு தான். அதுதான் அந்த கணுக்கால் அளவு அப்படின்னு இருக்கு. அந்த கணுக்கால் அளவு அப்படின்றது அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு அதிகரிச்சுட்டே போற ஒரு நிலைமைய கடைசியில் எல்லாத்துக்குமே என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போய் இந்த சத்தியம் சேரப்போகுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்கலாம். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 28வது வசனம். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அதற்கு இயேசு மறுஜென்ம காலத்திலே, எதுக்குன்னா அந்த கணுக்கால் அளவுன்னு பார்த்தோம், இஸ்ரேல் ஜனங்களுக்கு முதல்ல போய் சேரணும் அந்த சத்தியம் அப்படின்ற ஒரு வார்த்தையை பார்த்தோம்ல, அந்த கணுக்கால் அளவு, அதற்குண்டான வசனத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து ஒரு சீசர்கள் கேட்குறாங்க, உங்க கூடயே வந்துட்டு இருக்குமே, எங்களுக்கு நீங்க என்ன கொடுப்பீங்க அப்படின்னு. அப்பதான் சொல்றாரு இயேசு, அதற்கு மறுஜென்ம காலத்திலே
வாசிங்க. மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் அப்படின்னா வீட்டில் ராஜாதி ராஜாவா, அந்த 1000 வருட அரசாட்சியில ராஜாதி ராஜாவா ஒரு சார்ஜ் எடுக்கும் பொழுது என்னை பின்பற்றின நீங்களும். என்னை பின்பற்றின நீங்களும்னா யார்? இதை யாரை மைண்ட் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு? இப்ப லிட்ரலா சீசர்களை சொல்லிட்டு இருக்காரு. சீசர்களையும் குறிப்பிட்டு பார்த்தோமா அப்போஸ்தலர்கள் சொல்லிட்டு இருக்காரு. அப்போஸ்தலர்களும் சீசர்களுக்கும் என்ன வித்தியாசம்? அப்போஸ்தலர்கள்னா யார், சீசர்கள்னா யார்? ஏன்னா இன்னைக்கு நம்ம நிறைய இந்தியாவின் அப்போஸ்தலர், தென்னிந்தியாவின் அப்போஸ்தலர், என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கோம். இப்போ அப்போஸ்தலர்னா யாரு? அப்போஸ்தலருக்கு சீசர்களுக்கு என்ன வித்தியாசம்? அப்போஸ்தலர்கள் அப்படின்றது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 12 பேர் மாத்திரம்தான் அப்போஸ்தலர்கள். அதற்கு பின்பு வர எல்லாருமே யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீசர்கள். சீசர்கள் எத்தனை பேரா வேணாலும் இருக்கலாம். ஆனால் அப்போஸ்தலர்கள்ன்றது அந்த 12 பேர் தான். அதில் யூதாஸ் வெளியே போறாரு, அப்போஸ்தலன். இங்கே பவுல் என்ன பண்றாரு? உள்ள வர்றாரு. அவ்வளோதான் அப்போஸ்தலர்கள். ஆனால் நம்மளுக்கு அதெல்லாம் மறைக்கப்பட்டு இன்னைக்கு நான் இந்த அப்போஸ்தலன் இந்த அப்போஸ்தலன்லாம் படிக்கிறோம், பார்த்துட்டு நம்மளும் அதெல்லாம் கேட்டு தான் இருந்திருக்கோம். ஆனால் அப்படி கிடையாது. அப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் அப்படின்ற அந்த 12 பேர் அந்த அதாவது அந்த ஒரு சிறு கூட்டம் எதுக்கு அடையாளப்படுத்துன்னா ஒட்டுமொத்த அவருடைய சரீர அவயங்கள், அதாவது 144,000 பேர் சபை சரீர அவயங்களுக்கு அடையாளப்படுத்ததா இருக்குது. இப்போ அந்த சபை அவயங்களை பற்றி அவருடைய மனவாட்டிக்கிட்ட தான் சொல்லிட்டு இருக்காரு. என்ன சொல்றாருன்னா, மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும், என்னை பின்பற்றின மனவாட்டியாகிய நீங்களும் இஸ்ரேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக. அப்ப இஸ்ரேலின் முதல்ல எடுத்த உடனே இஸ்ரேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்கள் என்னன்னா முதல்ல அவங்களுக்கு தான் போய் என்ன பண்ண வேண்டியதா இருக்கு, சொல்லக்கூடிய ஒரு காரியம் தான் இந்த இடத்துல முதல்ல இஸ்ரேலின் 12 கோத்திரங்கள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கு. வாசிருங்க அந்த வசனம். 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ முதல்ல அந்த கணுக்கால் அளவு முதல்ல அவங்களுக்கு போய் சேரும். அதுக்கு அடுத்தது பார்க்கும் பொழுது வாசிக்கலாம் சகரியா 14ஆம் அதிகாரம் 8வது வசனம். சகரியா 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அந்நாளிலே ஜீவ தண்ணீர்கள் எருசலேமில் இருந்து புறப்பட்டு. பாருங்க, அந்நாளிலே ஜீவ தண்ணீர் எங்க இருந்து புறப்படுதாமா? எருசலேம்ல இருந்து புறப்படுதுன்னா என்ன அர்த்தம்? வசனம் அப்ப எருசலேம் மெயினா எருசலேம்ல இருந்து புறப்படுதுன்னா என்ன அர்த்தம்னா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து முழுமை சபையோட சேர்ந்து அந்த ராஜ்யத்தை அந்த சார்ஜ் எடுக்கும் போது கேபிட்டல் சிட்டியா எதுதான் இருக்க போகுது? உலகத்துக்கு ஒட்டுமொத்த உலகத்துக்கு எதுதான் இருக்க போகுது? எருசலேம் தான் இருக்க போகுது. அதை தான் இந்த இடத்துல அடையாளப்படுத்தி சொல்லுது. அந்நாட்களில் ஜீவ தண்ணீர் எருசலேம் இருந்து புறப்பட்டு பாதி கிழக்கு சமுத்திரத்துக்கும் பாதி மேற்கு சமுத்திரத்துக்கும் போய் மாரி காலத்துக்கும் கோடை காலத்துக்கும் இருக்கும். அப்போ அந்த கணுக்கால் அளவு அங்க தொடங்கி அங்க இருந்துதான் என்ன பண்ண போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த ஜனங்களுக்கும் போய் சேருது அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது பாத்தீங்கன்னா முழங்கால் தண்ணி, அதாவது தண்ணீர் முழங்கால் அளவா இருந்தது அப்படின்னு பார்க்கும் பொழுது அது என்ன அப்படின்றதும் பார்க்கலாம். வாசிக்கலாம். ஏசாயா 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஏசாயா 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். திரளான ஜனங்கள் புறப்பட்டு திரளான ஜனங்கள் அப்படின்னும் பொழுது இது ஒரு வகுப்பார, ஒரு சின்ன வகுப்பார மட்டும் குறிக்காது இல்லைங்களா? திரளான ஜனங்கள்னா கிட்டத்தட்ட ஓரளவுக்கு கவர் ஆகிற ஒரு கூட்டம். திரளான ஜனங்கள் புறப்பட்டு நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அப்ப இவ்வளோ நாள் நம்ம இப்படி ஒரு கடவுள் இருக்காரு, இப்படி ஒரு நம்மளுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குன்றது நம்ம என்ன பண்ணிட்டோம், மிஸ் பண்ணிட்டோம். இப்பதான் நம்ம புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு சொல்லி திரளான ஜனங்கள் புறப்பட்டு நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள் என்று வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனில் இருந்து வேதமும் எருசலேமில் இருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். அப்ப சீயோனில் இருந்து வேதமும், சீயோன் அப்படின்றது எதை குறிக்குது? சியோன் அப்படின்னா எதை குறிக்குது? இல்ல அத கர்த்தருடைய பர்வதம்னு வந்துருச்சு இந்த இடத்துல. சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். சியோன் அப்படின்னும் பொழுது ராஜ்யத்துல கிறிஸ்துவ ஒரு மனவாட்டியும் சேர்ந்துதான் சியோன் அப்படின்ற ஒரு காரியமே வருது இல்லைங்களா? சியோன் அப்படின்னா தேவன், அதான் பரலோகம் அப்படின்னு எடுத்துக்கலாம். நம்ம பரலோக ராஜ்யம்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனம் அப்படின்னா
எருசலேமிலிருந்து தொடங்கி உலகத்துக்கு பூரா பரவுற ஒரு ப்ராசஸ் அந்த இடத்துல வந்து சொல்லி அது பாதி முழங்கால அளவுக்கு வந்துடும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இடுப்பளவு தண்ணீராக இருந்தது அப்படின்னு பார்க்குறோம். வசனம் வாசிக்கலாம். சகரியா 8ஆம் அதிகாரம் 21, 22 வசனம். சகரியா 8ஆம் அதிகாரம் 21 மற்றும் 22 வசனங்கள். ஒரு பட்டணத்தின் குடிகள் மறு பட்டணத்தின் குடிகளத்தில் போய் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணவும் சேனைகளின் கர்த்தரை தேடவும் தீவிரித்து போவோம் வாருங்கள், நாங்களும் போவோம் என்று சொல்லுவார்கள். அநேக ஜனங்களும் பலத்த ஜாதிகளும் எருசலேமிலே சேனைகளின் கர்த்தரை தேடவும் கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணவும் வருவார்கள். அடுத்த வசனம் வாசிட்டீங்களா சார்? சகரியா 8:23 வாசிச்சு. சகரியா 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அந்நாட்களில் பலவித பாஷைக்காரராகிய புறஜாதியாரில் அந்நாட்களில் பலவித, அதாவது இந்த எங்க தண்ணீர் கிட்டத்தட்ட இடுப்பளவு வந்துருது, அந்நாட்களில் பலவித பாஷைக்காரராகிய புறஜாதியாரில் 10 மனுஷர் ஒரு யூதனுடைய வஸ்திர தொங்கலை பிடித்துக்கொண்டு தேவன் உங்களோட இருக்கிறார் என்று கேள்விப்பட்டோம். இப்ப இதுக்கு அர்த்தம் என்ன? பல புறஜாதிகள் வந்து ஒரு யூதனுடைய வஸ்திர தொங்கலை பிடித்துக்கொண்டு தேவன் உங்களோட இருக்கிறாருன்னு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேலை மையமா வச்சுதான் தேவனுடைய அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த ராஜ்யம் எல்லாத்துக்கும் என்ன ஆக போகுது, வெளிப்படுத்த போகுது. அதாவது ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் நம்ம முதல்லயே பார்த்தோமே, இஸ்ரேல் தேசம்தான் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் என்னவா இருக்க போகுது, ஒரு கேபிட்டல். அதாவது எப்படி நம்மளுக்கு தலைநகரம்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி ஒட்டுமொத்த உலகத்துக்கும் அங்கிருந்து தான் எல்லா ஆர்டரும் பிறப்பிக்கப்படுது அப்படின்ற ஒரு காரியத்தை நம்ம இதில் பார்க்குறோம். 10 மனுஷர் வந்து ஒரு யூதனுடைய வஸ்திரத்தவங்களை பிடித்து கொண்டு தேவன் உங்களோடு இருக்கிறார் என்றும் கேள்விப்பட்டோம், ஆகையால் உங்களோடு கூட போவோம் என்று சொல்லி அவனை பின்பற்றுவார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அப்போ ஒட்டுமொத்த ஜனங்களுக்கும் இஸ்ரேல் தேசத்தை மையமாக வச்சு, அந்த ஜனங்களை மையமாக வச்சு தான் உலகம் எங்கிலும் போய் இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம்னால நற்செய்தினா எதை பற்றின நற்செய்தி? இனி மரணம் இல்லை, இனி துக்கம் இல்லை, இனி வியாதி உள்ளன்றது தான் நற்செய்தி. இன்னைக்கு அதை விட நற்செய்தி வேற ஏதாவது இருக்கா? இன்னைக்கு ஒட்டுமொத்த உலகம் எதில் சிக்கித்த வச்சுட்டு இருக்குன்னா, சவக்கடல் மாதிரி போகிறதெல்லாம் உள்வாங்கிட்டே இருக்குது. அதுலேருந்து ஒரு மீட்பு வர ஒரு காரியம் தான் எல்லாத்துக்கும் நற்செய்தியாக இருக்க போகுது. இந்த நற்செய்தி எப்போ எல்லாத்துக்கும் போய் சேரும் அப்படின்னா, நம்ம நினைக்கிற மாதிரி இன்றைக்கே போய் சேர்ந்துடாது. அதற்கு 144,000 பேரும் சேர்ந்து அந்த வேலைகளை இணைஞ்சு செய்கிற ஒரு கண்டிஷனுக்கு வரும்போது தான் போய் சேர முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, தண்ணீர் முழங்காலமும் கடக்க முடியாத நீச்சலாலமும் கடக்க முடியாத நதியுமா இருந்தது அப்படின்னு ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். பாருங்க இந்த வசனம் பாருங்க. தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்திலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்திலும் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை அப்படின்னு வருது. அப்ப இது தாவீதின் ராஜ்யம் அப்படின்னும் பொழுது, தாவீது ஆண்ட ஒரு ராஜ்யத்தை எதுக்கும் அடையாளப்படுத்தி பேசலாம். நம்ம இயேசு கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்தை 3 வகையா பிரிக்கலாம். இயேசு கிறிஸ்து ராஜ்யம் எப்படி தொடங்குது, எப்படி போகுது, எப்படி இருக்க போகுது அப்படின்றது சவுல் ஆண்ட 40 வருஷத்துலயும் அடையாளம் இருக்கு, தாவீது ஆண்ட 40 வருஷத்துலயும் அடையாளம் இருக்கு, சாலமோன் ஆண்ட 40 வருஷத்துலயும் அடையாளம் இருக்கு. அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்தில் அந்த முடிவுக்கு வர ராஜ்யம் எப்படி இருக்குன்னா, அந்த முடிவு எப்படி இருக்குன்னா, அதுக்கப்புறம் தான் அங்கே நீதி நியாயம் எல்லாத்துக்குமே அளவில்லாமல் எல்லாமே எல்லாரும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை. அதுதான் அந்த முழங்கால மீறி நீச்சல் அடிக்கிற அளவுக்கு தண்ணி நிறையுது அப்படின்னா, எல்லாத்தையும் சத்தியம் என்ன ஆயிடுச்சு, எல்லாத்துக்கும் கவர் பண்ணிருச்சு, எல்லாத்துக்கும் போய் சேர்ந்துருச்சு. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் இன்னைக்கு நடந்துட்டு இருக்க எல்லா காரியங்களுக்கும், அதாவது கெட்ட சூழ்நிலைகளுக்கும் முடிவு அப்பொழுது வருது. வாசிக்கலாம் சங்கீதம் 72, 8, 9 வசனங்கள். 72ஆம் சங்கீதம் 8 மற்றும் 9 வசனங்கள். ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், நதி தொடங்கி பூமியின் எல்லைகள் வரைக்கும் அவர் அரசாளுவார். ஒட்டுமொத்த, அதாவது அந்த தண்ணி ஃபுல்லாக கவர் ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அர்த்தம்னா
ஒட்டுமொத்த உலகத்துக்கும் எல்லாம் போய் சேர்ந்துருது. அப்போ ஒட்டுமொத்த உலகத்துக்கும் வெளிப்படையான ஒரு ராஜ்யம். இயேசு கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்திலேயே நம்ம நிறைய பார்க்கலாம். அதுலயே நம்ம ஒன்று கூட கேள்விப்பட்டிருப்போம், ரகசிய வருகை அப்படின்லாம் கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா? ரகசிய வருகை இருக்கு, எல்லார் கண்களும் பார்க்குற மாதிரி இருக்கு. அப்போ பல ஸ்டேஜ்கள் இருக்கு. அப்போ இந்த பல ஸ்டேஜ்கள் வந்து கடந்து வரும்பொழுது அந்த கடைசி ஸ்டேஜ் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், நதி தொடங்கி பூமி எல்லைகள் வரைக்கும் அவர் அரசாளுவார். அப்புறம் வாசிங்க சிஸ்டர் 9. வனாந்தரத்தார் அவருக்கு முன்பாக குனிந்து வணங்குவார்கள், அவருடைய சத்துருக்கள் மண்ணை நக்குவார்கள். அவருடைய சத்துருக்கள் மண்ணை நக்குவார்கள்னா சாத்தானுடைய இன்ஃப்ளூன்ஸ்ல இருக்கிற எல்லாமே மண்ணை நக்குவார்கள். என்ன அர்த்தம்? நம்ம சொல்லுவோம்ல, மண்ணை கவிட்டான் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு விஷயத்துல தோல்வி அடைஞ்சிருவாங்க இல்லைங்களா? அதான் மண்ணை கவிட்டாங்க. இப்போ விளையாட்டே பார்க்கும்போது மண்ணை கவிட்டாங்கப்பா அவங்க கூட அப்படின்லாம் சொல்லணும். என்ன அப்படின்னா, சாத்தானுடைய அந்த கட்டுப்பாட்டில் இருக்க சேனைகள் எல்லாம் என்னாகும், ஒரு காலகட்டத்தில் வந்து மண்ணை நக்குவார்கள்னா மண்ணோட மண்ணாக ஆக போறார்கள். அது எப்போ நடக்க போகுதுன்னா, நம்ம அந்த எசேக்கியேல் நம்ம பார்க்கும்போது ஒரு சின்ன கல் வந்து, கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு சின்ன கல் வந்து இந்த சிலையை நொறுக்கி அந்த கல்லோ வென்றால் பெரிய பர்வதமாக மாறிச்சு அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம்ல, படிச்சிருக்குமா 5ஆம் உலக பேரரசு சப்ஜெக்டில்? அப்போ இந்த கல் எதை அடையாளப்படுத்துனா, இயேசு கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் ஒரு சின்ன கல் மாதிரி தொடங்கி அந்த சிலையை ஒட்டுமொத்த உலகத்தின் ராஜ்யங்களையும் கம்ப்ளீட்டாக அழிச்சிட்டு இது ஒரு பெரிய பர்வதமாக அந்த கல் மாறப்போகுதுன்னு போது, இயேசு கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் எல்லா ராஜ்யங்களுக்கும் மேலாக ஸ்தாபிக்கப்பட ஒரு ஸ்டேஜ் வரப்போகுது. அந்த ஸ்டேஜ் தான் என்ன அப்படின்னா, எல்லாத்துக்கும் ஜீவ தண்ணீர் சேர்க்கிற ஒரு காரியமாக இருக்கும். இதில் என்ன அப்படின்னா, இந்த ஜீவ தண்ணீர் போய் இந்த கடலை சுத்திகரிக்குதுன்னு ஒரு ப்ராசஸ் பார்த்தோம்ல, வாசிக்கலாம். எசேக்கியேல் 47ஆம் அதிகாரம் 8வது வசனம். எசேக்கியேல் 47ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர் என்னை நோக்கி, இந்த தண்ணீர் கிழக்கு தேசத்துக்கு புறப்பட்டு போய் வனாந்தர வழியாய் ஓடி கடலிலே பாய்ந்து விழுந்த பின்பு அது தண்ணீர்கள் ஆரோக்கியமாகும். அந்த தண்ணீர் ஆரோக்கியமாகும் பார்த்தா, இப்ப கடல்ல விழுந்துச்சு அப்படின்னு மட்டும்தான் நம்மளுடைய ப்ராட்டஸ்டன்ட் மொழிபெயர்ப்புல நம்ம பார்த்துருக்கோம். இதே ERV டிரான்ஸ்லேஷன் இருக்குல்ல, ஈஸி ரீட் வெர்ஷன், அப்படி அந்த டிரான்ஸ்லேஷன்ல போய் பார்க்கும் பொழுது இந்த வசனம் ரொம்ப தெளிவாகவே இருக்கு. வாசிக்கலாம். அதே வசனம் தான் எசேக்கியேல் 47 8 மற்றும் 9 வசனங்களை வாசிங்க. எசேக்கியேல் 47ஆம் அதிகாரம் 8 மற்றும் 9 ERV. அவர் என்னிடம், இந்த தண்ணீர் கிழக்கே அரபா பள்ளத்தாக்கு வரை பாய்கிறது. இந்த தண்ணீர், அதாவது அந்த ஆலயத்தில இருந்து வந்த தண்ணீர் கிழக்கே அராபாத் பள்ளத்தாக்கு வரை பாய்கிறது. இந்த நீர் சவக்கடலில் பாய்கிறது. பாருங்க, இந்த தெளிவாவே வந்துச்சு. இந்த நீர் எங்க போய் பாயுதாமா? அப்ப சவக்கடல்ல போய் பாயுது. அந்த சவக்கடல்ல பாய்ந்த உடனே என்ன ஆகுது அந்த சவக்கடல் அப்படின்னு பார்க்கும்பொழுது வாசிங்க. இதனால் அந்த கடலில் உள்ள நீர் புதியதாகவும் சுத்தமாகவும் மாறும். அப்போ சவக்கடல் என்ன ஆகுதாமா? சுத்தமாகுது. எப்போ சுத்தமாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆலயத்திலிருந்து புறப்பட்டு வந்த அந்த ஜீவ தண்ணீர், சுத்தமுள்ள தண்ணீர் அந்த சவக்கடல்ல போய் பாஞ்சு விழுகும் பொழுது என்ன ஆகுதுன்னா, அந்த சவக்கடல் சுத்தமாயிருதாமா. இதுதான் நம்ம 1 கொரிந்தியர் 15 அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவா சொல்லியிருக்காரு. வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15 21 22 வசனங்கள். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 21 மற்றும் 22 வசனம். மனுஷனால் மரணம் உண்டானபடியா, ஆமா, ஆதாமினால் மரணம் வந்துச்சு, மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதல் உண்டாயிற்று. போதும் சிஸ்டர். அதாவது ஒரு மனுஷனால் என்ன ஆயிடுச்சு, ஒட்டுமொத்த உலகத்துக்கும் மரணம் வந்துச்சு. இப்போ அதே ஒரே மனுஷனால் என்ன ஆகுதாமாம்? வாசிங்க, அப்படியே தொடர்ந்து வாசிருங்க. மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். இதுதான் அந்த சவக்கடல்ல போய் அந்த ஜீவ தண்ணீர் கலந்தவொன்னா அந்த சவக்கடல் என்ன ஆகுதாமா? சுத்தமாகதா மாறுது. அப்படின்னும் போது ஆதாம் மூலியமா பெற்ற இதுவரைக்கும் மரணம் இயேசு கிறிஸ்துவின் அந்த அவருடைய ஈடுபலியினால என்ன ஆகுதுன்னா, அந்த ஈடுபலியின் புண்ணியத்தினால சவக்கடலவே என்ன பண்ண போகுது, மரணம் அப்படின்றத முழுமையா சுத்திகரித்து மரணம் இல்லாத ஒரு வாழ்க்கையை எல்லாத்துக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எசேக்கியேல்ல பார்த்த எசேக்கியேல் ஆலயத்திலிருந்து வர அந்த ஜீவ தண்ணீர் உள்ள அந்த நதியை பற்றி நம்ம எவ்வளோ நேரம் படித்து வாசிக்கலாம். எசேக்கியேல் 15 23 வசனம் வச்சிடலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். பாருங்க, அப்ப அந்த அந்த சவக்கடலை ப்ராசஸ், அதை கிளியர் பண்ற ஒரு மரணத்தை எடுத்து போடுற ப்ராசஸ் கூட எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல மரணத்தை ஜெயிச்சது யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்மளுடைய ஆண்டவராகிய
இயேசு கிறிஸ்து, அதற்கு பின்பதாக அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். அப்போ உயிர்த்தெழுதல் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் ஒரே நேரத்தில் ஒரே நேரத்தில் நடக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காலப்பகுதி இருக்கு இல்லைங்களா? அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான் அப்படின்னு. அப்போ ஒவ்வொரு வகுப்பாருக்கு ஒவ்வொரு உயிர்த்தெழுதல் இருக்கு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்னா, அதற்குண்டான காரியங்கள் தான் இன்னைக்கு இந்த அதாவது யோர்தான் நதி அழுக்கடைஞ்சு சவக்கடலில் மொத்தமாக கலந்து தண்ணி பூரா வெளியே வராத உப்பா இருக்கிற தன்மையை மாற்றி மரணமா இல்லாத ஒரு உலகத்தை மாற்ற ஒரு காரியமாக நடந்துட்டு இருக்கு. இல்லை இன்னொரு காரியத்தை கூட பார்த்தோம். இந்த கரையில் ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா நல்ல விருட்சங்கள் இருக்கு, அதில் கனிகள் இலைகள் எல்லாம் இருக்கு. அந்த கனி புசிக்கிற்கும் அந்த இலைகள் மருத்துவத்துக்கு உதவுது அப்படின்னு பார்த்தோம். வாசிகளை எசேக்கியேல் 47 அதிகாரம் 12வது வசனம். எசேக்கியேல் 47 அதிகாரம் 12 வசனம். நதியோரமாய் அதன் இக்கரையிலும் அக்கரையிலும் புசிப்புக்கான சகலவித விருட்சங்களும் வளரும். அவைகளின் இலைகள் உதிர்வதும் இல்லை, அவைகளின் கனிகள் கெடுவதும் இல்லை. அப்போ ஒரு மரத்துல இருந்து இனி இலைகள் உதிர்வதில்லைன்னா அது என்ன நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? மரணமே இல்லை அப்படின்ற ஒரு இது. அதாவது ஒரு மரம் பட்டு போகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும்? இலைகள் எல்லாம் உதிர்ந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக காஞ்சி டோட்டலாக என்ன ஆயிரும்? ஃபுல்லாகவே காஞ்சி போயிடும் இல்லைங்களா? அப்போ இலைகள் உதிர்வதில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனி யாருக்குமே என்ன நடக்க போகிறதில்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரணம் இல்லை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். வாசிங்க தொடர்ந்து. அவைகளின் கனிகள் கெடுவதும் இல்லை, கனிகள் கெடுவதில்லை, அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடியினால். பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து தண்ணீர் பாய்கிறனால அதுக்கு கெடுகிற ப்ராசஸே அதாவது நடக்காது. ஏன் அப்படின்னா அந்த சத்தியம் நமக்குள்ள போக 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 ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் போக போக ஒவ்வொருத்தருடைய உள்ளம் என்ன ஆயிட்டு இருக்குன்னா பரிசுத்தமாயிட்டே இருக்கும். அப்படி பரிசுத்தம் ஆக 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 ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாயிட்டே இருந்தோம்னு வச்சுங்களேன், நம்மளுக்கு மரணம் இருக்குதா? ஒவ்வொரு நாளும் நம்ம பரிசுத்தமாயிட்டே இருந்தோமா நம்மளுக்கு மரணம் இருக்குதா? சரி, நம்ம பரிசுத்தமாகிறது எப்படி? நம்மளுக்கு பரிசுத்தமாகிற ப்ராசஸ் எப்படி நடக்குது? ஆக்சுவலாக ஜீவத்தை நீர் டெய்லி நமக்குள்ளே போயிட்டு இருக்கு. நல்லா ஒன்று கவனிச்சுங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு மணி நேரம் உட்காந்து நம்ம தேவனுடைய வசனங்களை பைபிள் எடுத்து உட்காந்து அந்த சத்திய வசனங்களை கூர்ந்து மைண்டு பூரா அதில் செலுத்தி வாசிக்கிறோன்னு வச்சுங்களேன், நம்ம அந்த 1 மணி நேரமும் எப்படி இருந்திருப்போம்? வேற ஏதாவது நம்மளுக்கு சிந்தனை வந்திருக்குமா? கெட்ட சிந்தைகள் வந்திருக்குமா? தேவையில்லாத சிந்தைகள் வந்திருக்குமா? இந்த சத்திய வசனங்கள் போக போக நமக்குள்ள என்ன நடந்திருக்கும்? இந்த பரிசுத்தம்ன்ற ஒரு ப்ராசஸ்குள்ளே போயிருப்போம் இல்லைங்களா? பரிசுத்தமாகிறதே இப்படி தான். இந்த சத்திய வார்த்தைகள் ஜீவத்தை நீர் நமக்குள்ள போக பரிசுத்தமாக நடந்துகிட்டே இருக்கும். அப்போ இந்த கனி கெட்டு போகாதுன்னு என்ன அர்த்தம்? மரணத்துக்கு உண்டான எந்த நிகழ்வுகளும் நடக்காது. வாசிங்க தொடர்ந்து. மாதந்தோறும் புது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும், அவைகளின் கனிகள் புசிப்புக்கும் அவைகளின் இலைகள் அவிழ்தத்துக்குமானவைகள். அப்போ மருந்து அப்படின்றது குணப்படுத்துறது, புசிக்கிறது அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு ஜீவனோட வாழ்வதற்கு நம்ம சாப்பிட்டே தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறோம்ல. அப்போ இந்த ப்ராசஸ் எல்லாம் எல்லா ஜனத்துக்கும் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் நித்திய காலமாக ஜீவனை கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் இன்னைக்கு நடக்க போகுது. ஆகிலும் அப்படின்னு சொன்ன நம்ம ஒரு வசனத்தை படித்தோம், எசேக்கியேல் 47:11. ஆகிலும் அதனுடைய உளையான பள்ளங்களும் அதனுடைய மடுக்களும் ஆரோக்கியமாக உப்பாகவே இருக்கும். அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போனா இவ்வளோ நடந்தாலும் ஒரு வகுப்பார் எப்படி இருக்காங்கன்னா ஏசாயா 26 அதிகாரம் 10வது வசனம். ஏசாயா 26 அதிகாரம் 10 வசனம். துன்மார்க்கனுக்கு தயவு செய்தாலும் நீதியை கற்றுக்கொள்ளான், நீதியுள்ள தேசத்திலும் அவன் அநியாயம் செய்து. பாத்தீங்களா? பாருங்க, அப்போ 1000 வருட அரசாட்சியில ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் சத்தியம் போய் சேர்ந்து எல்லாரும் பரிசுத்தமாயி எல்லாரும் ஜீவனை பெற்றுக்கொண்டாலும் ஆனாலும் அதுலேயும் சில துன்மார்க்கர்கள் என்ன பண்ண தான் போறாங்களாமா? இருக்க தான் போறாங்க. எப்படி அப்படின்னா இந்த சத்தியங்களை ஏற்றுக்கொள்ளாத, அதற்கு செவிசாய்க்காத, கீழ்ப்படியாத ஒரு மனநிலையில் அன்னைக்கு இருக்க போறாங்க. அவங்க யார் அப்படின்னு பார்த்தோன்னா துன்மார்க்கனுக்கு தயை செய்தாலும் நீதியை கற்றுக்கொள்ளான், நீதியுள்ள தேசத்திலும் அவன் அநியாயம் செய்து, அதாவது நீதியுள்ள தேசத்திலும் அவன் அநியாயம் செய்துனா இப்போ நீதி வாசமாயிருக்கிற புதிய வானம் புதிய பூமின்னு படிக்கிறோம் இல்லைங்களா? அப்போ நீதி வாசமாக இருக்கிற தேசம்னா எதை அடையாளப்படுத்துதுன்னா இயேசு கிறிஸ்துவுடைய அந்த 1000 வருட அரசாட்சியின் முடிவை குறிக்குது. அப்போ அதில் கூட அநியாயம் செய்யக்கூடிய துன்மார்க்க நிலையில் இருப்பாங்க. அநியாயம் செய்து கர்த்தருடைய மகத்துவத்தை கவனியாதே போகிறார்கள். அப்போ அதுலேயும் அப்படி இருக்கவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கடைசியில் எல்லாத்துக்கும்
ஜீவனை கொடுத்துட்டு கடைசியில் கீழ்ப்படியாதவங்க இரண்டாம் மரணம் அப்படின்ற ஒரு மரணத்துக்குள்ள தேவன் அழிக்கிறார். அப்படி அழிக்கும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, பாவம்ன்ற சம்பவமே உலகத்தில் இதுக்கு மேலே என்ன ஆகாது. ஏன்னா பாவம் தானே மரணத்தை பிறப்பிக்குது. இப்போ பாவம் அந்த அழிக்கிறதுன்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாத்தானையும் அந்த பாவத்தையும் ஒட்டு மொத்தமாக அழிக்க போகிறார். அப்படி அழிக்கும் பொழுது அங்கே தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனி பசி இல்லை, இனி மரணம் இல்லை, இனி துக்கம் இல்லை, இனி அழுகை இல்லை, கண்ணீர் இல்லை. அப்படியான ஒரு ராஜ்யத்தை அப்போ தான் என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்த உலகத்தாரும் பார்க்கக்கூடிய ஒரு நிலையில் வரும். அப்போ அதற்குண்டான வேலைகள் தான் இன்னைக்கு முதற்கொண்டு நம்மெல்லாம் சேர்ந்து நம்ம செஞ்சுட்டே இருக்கிறோம். இதுதான் இன்னைக்கு நம்ம பார்த்த அந்த யோர்தான் நதியில் பார்த்த ஒரு விஷயம். என்ன அப்படின்னா, மனிதனுடைய சிருஷ்டிப்புலேருந்து அவனை எப்படி சிருஷ்டிச்சார், அவனுடைய வீழ்ச்சி எப்படி நடந்துச்சு, அந்த வீழ்ச்சியின் மூலயமா மரணம் இன்ன வரைக்கும் ஒரு மனுஷனை என்ன பாடுபடுத்தி எப்படி உள்வாங்கிட்டு இருக்கு, அதிலிருந்து எப்படி தேவன் நம்மளை மீட்டு எடுக்க போறார் அப்படின்றது தான் இன்னைக்கு இந்த யோர்தான் நதி அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழ் ஒரு பாடத்தை தேவன் நமக்கு இன்னைக்கு அருளி இருக்கிறார். இந்த பாடத்தை இந்த நோட்ஸை வாங்கிட்டு போய் இன்னும் சில டவுட்ஸ் எல்லாம் இருந்தால் கூட நீங்கள் படிங்க. வருகிற வாரங்களில் இதுக்கு உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கூட சகோதரர்கிட்ட நீங்கள் கேட்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இதுவரை பொறுமையோடு கேட்டவங்கள் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமீன்.